வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ். ஸோ இது வந்து 2024ஓட மறுபதிப்பு. ஸோ சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை வந்து நம்ம பார்க்கும்பொழுது கவிதையியல் கொடுத்துருக்காங்க. ஸோ கதையியல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இலக்கண பகுதிகள் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடி பேசிடலாம். ஸோ அரங்கவியல், இலக்கணவியல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஊடகவியல், கணினி தமிழ். ஸோ இப்போ நம்ம வந்து இலக்கணவியல் பாடத்தை மட்டும் நம்ம கவனித்து படிச்சுக்கலாம். ஸோ இயல் 4 இலக்கணவியல். இலக்கணவியல் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இலக்கணவியல் பொறுத்த வரைக்கும் இலக்கண வரலாறு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணத்தோட இன்றியமையாமை என்ன அப்படின்னா, ஒரு மொழிக்கு ஒழுங்கையும் சீர்மையும் தருவது இலக்கணம். ஒரு மொழிக்கு வந்து ஒழுங்கையும் சீர்மையும் தருவது இலக்கணம். அது ஒரு மொழியின் பல்வேறு கூறுகளை எடுத்து உரைக்கிறது. மொழியின் இயக்கத்தை பல பகுதிகளாக பாகுபடுத்தி காட்டுகிறது. ஸோ இலக்கணம் பழங்காலம் தொட்டே நம் தமிழ் மொழியின் அமைப்பையும் இலக்கிய மரபையும் பாதுகாத்து வந்துள்ளது. அது மட்டுமின்றி காலந்தோறும் மொழியியல் ஏற்படும் மாற்றங்களை உள்வாங்கவும் அவற்றை எதிர்கொள்ளவும் செய்வதில் இலக்கணத்தின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது. ஸோ காலந்தோறும் வந்து மொழியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்கொள்ளவும் இலக்கணத்தின் பங்கு வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழில் வந்து திருத்தமாக பேசுவதற்கும் படிப்பதற்கும் பிழையின்றி எழுதுவதற்கும் அதன் இலக்கணத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழ்ந்த இலக்கண அறிவு பெற்றிருந்தால்தான் இலக்கியத்தின் பல நுட்பமான கருத்துக்களை கூர்ந்து உணர்ந்து சுவைக்க முடியும். ஆகவே இலக்கணம் என்பது ஒரு மொழியின் கண்ணாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இலக்கண நூல்களின் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இலக்கியங்களின் எண்ணிக்கை பெருக தொடங்கிய போது மொழியின் பொதுத்தன்மைக்கு அதாவது மொழியோட பொதுத்தன்மைகளை தொகுத்து பிறருக்கு உணர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதாவது நிறைய இலக்கியங்கள் வரும்பொழுது மொழியோட பொதுவான தன்மைகளாம் தொகுத்து பிறருக்கு புதுசாக வரவங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறத ஒரு நிலை ஏற்பட்டது. இலக்கண நூல் எழுத விளைந்தவர்கள் தாம் வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பும் உள்ள மொழி வழக்கு அனைத்தையும் அறிந்து வகைப்படுத்தி கூற முயற்சி மேற்கொண்டனர். இது இலக்கண தோற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்தது அப்படிங்கிறாங்க. தொல்காப்பிய பாயிரத்தில் முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி, தொல்காப்பிய பாயிரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி என கூறப்பட்டுள்ளதையும் நூலில் என்ன கொடுக்குறாங்க, என்ப என்மனார் புலவர் மொழிப மொழிமனார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்ப என்மனார் புலவர் மொழிப மொழிமனார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்திற்கு முன் இலக்கண நூல்கள் இருந்தன என்பதை உறுதி செய்கின்றன. எனவே பல நூல்கள் எழுதப்பட்ட பின்னர் நூல்களின் பண்பு நுவலும் இலக்கணங்களும் எழுதப்பட்டன. இலக்கண தோற்றம் இலக்கியத்தை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் வழக்கு மொழியின் வாழ்வையும் வளத்தையும் போற்றுவதாக அமைந்தது. இதனால் தான் தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் என்ன சொல்றதுன்னா, வழக்கும் செய்யுளும் ஆயிரும் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி தொல்காப்பியம் தொகுக்க பெற்றது என எடுத்துரைக்கிறது. சிறப்பு பாயிரம் என்ன சொல்லுதுன்னா, வழக்கும் செய்யுளும் ஆயிரும் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி தொல்காப்பியம் தொகுக்க பெற்றது அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் வந்து குறிப்பிடுகிறது. இலக்கியங்கள் தோன்றிய பின்பு இலக்கணங்கள் தோன்றுகின்றன என்பதை உணர்த்தும் வகையில் எல்லினின் என்றெண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்தின்றும் எடுபடுவது இலக்கணம். எல்லினின்றும் எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்தினின்றும் எடுபடுவது இலக்கணம் அப்படிங்கிற ஒரு வழக்கு தோற்றம் இருக்குது. இலக்கண நூல்களோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழில் இலக்கண நூல்கள் செய்யுள் வடிவத்தையும் உரைநடை வடிவத்தையும் கொண்டுள்ளன. பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் செய்யுள் வடிவில் இயற்றப்பட்ட நூல். தொல்காப்பியத்தை பின்பற்றி பல நூல்கள் செய்யுள் வழக்கில் எழுதப்பட்டுள்ளன. அவை தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்களை அடியொற்றி தனித்தனி பகுதி இலக்கண நூல்களாக தோன்றியுள்ளன. தொல்காப்பிய எழுத்து சொல் ஆகிய அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு நன்னூல், நேமிநாதம் இலக்கண நூல்கள் தோன்றின. தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் ஆகிய அதிகாரங்களை கொண்டுதான் நன்னூல், நேமிநாதம் ஆகிய இலக்கண நூல்கள் வந்து தோன்றியிருக்கு. சொல்லதிகாரம் மட்டும் அமைந்த இலக்கண நூல்கள் வந்து பிரயோக விவேகம், இலக்கண கொத்து. சொல்லதிகாரம் மட்டும் அமைந்த இலக்கண நூல்கள் வந்து பிரயோக விவேகம், இலக்கண கொத்து என்பனவாகும். பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இயல்களுள் அகத்திணையியல் சார்ந்து இறையெனராக பொருள், நம்பியகப்பொருள், களவியல் காரிகை, மாறன் அகப்பொருள் முதலிய இலக்கண நூல்கள் தோன்றின. பொருளதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இயல்களுள் அகத்திணையியல் சார்ந்து இறையெனராகப்பொருள், நம்பியகப்பொருள், களவியல் காரிகை, மாறன் அகப்பொருள் முதலிய இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்காங்க. தொல்காப்பிய புறத்தினியல் சார்ந்து புறப்பொருள், வெண்பாமாலை, பன்னிரு படலம் ஆகிய இலக்கண நூல்கள் தோன்றின. செய்யுளில் சார்ந்த யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல காரிகை முதலிய யாப்பிலக்கண நூல்களும் உவமையியல் சார்ந்து, அதாவது செய்யுளியல் சார்ந்தது தான் யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலம் காரிகை. உவமவியல் சார்ந்து தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம்
முதலிய அணி இலக்கணங்களும் எழுதப்பட்டன. இவற்றுள் சில இலக்கண நூல்கள் தொல்காப்பிய மரபை மட்டுமல்லாமல் வடமொழி இலக்கண மரபுகளை தமிழுக்குள் கொண்டு வரவும் முயன்றுள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் பின்னர் உரைநடை வடிவில் இலக்கண நூல்கள் எழுதப்பட்டன. இலக்கணச் சுருக்கம், இலக்கணச் சுருக்க வினாவிடை முதலான நூல்கள் உரை வடிவில் அமைந்தன. கால்டுவெல்லின் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் தமிழின் தனிச்சிறப்புகளை தமிழறியாத மேனாட்டிற்கும் எடுத்துக்காட்டி விளக்கியுள்ளது. ஸோ இனி வந்து இவ்விலக்கண நூல்களை பற்றி தனித்தனியாக நம்ம குறிப்பு பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய என்ன கருத்துன்னா, தொல்காப்பியம் 5 இலக்கணம் கொண்டு விளங்குகிறது. எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயலாக பகுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் எழுத்துக்களாலும் சொற்களாலும் உருவாக்கப்படும் செய்யுளுக்கும் அதில் இடம்பெறும் பொருளுக்கும் இலக்கண வரையறைகளை தந்துள்ளது. தொல்காப்பிய பொருளதிகாரம் பழந்தமிழரின் நாகரிகத்தையும் அவர்தம் வாழ்வியல் நடைமுறைகளையும் எடுத்து இயம்புகிறது. இவ்வதிகாரத்தில் அமைந்துள்ள இயல்களிலிருந்து இயற்கை, சுற்றுப்புறச் சூழல், அக்கால மக்களின் அக உணர்வுகள், பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது. போர் நெறிகள் குறித்த செய்திகளை புறப்பொருள் பற்றி இயலிலும், அன்பின் ஐந்திணை, அவற்றின் முதல், கரு, உரிப்பொருள் ஆகியவற்றை அகப்பொருள் பற்றிய இயல்களிலும் அறிய முடிகிறது. இந்நூலுக்கு இளம்பூரணர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர் முதலானோர் உரை எழுதியுள்ளனர். தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரம்: எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். அதில் எழுத்ததிகாரம் ஒரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்கிறதா நம்ம படிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய 9 இயல்கள் என்ன அப்படின்னா, எழுத்து அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியல், லுகர, புணர்ச்சியல். எழுத்ததிகாரத்தில் தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள். அப்போ எழுத்து அதிகாரத்தில் மட்டும் நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றிலுகர, புணரியல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. சொல்லதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் ஆகிய 9 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு. சொல்லதிகாரத்தில் வந்து கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் ஆகிய 9 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு. பொருளதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமவியல், செய்யுளியல், மரபியல். பொருளதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமவியல், செய்யுளியல், மரபியல் ஆகிய அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு. இறையனார் அகப்பொருள். அடுத்ததாக இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிறது இறையனார் என்பவரால் இயற்றப்பட்டதாக கருதப்படும் இந்நூல் அகப்பொருள் சார்ந்தது. களவியல் என்ற பெயராலும் வழங்கப்படுகிறது. இறையனார் அகப்பொருள் அகம் என்பதை களவு, கற்பு என 2ஆக பிரிக்கிறது. இந்நூலுக்கான மூலம் நமக்கு கிடைக்கவில்லை. எனினும் நூலுக்கு உரிய முழுமையான உரைப்பகுதி கிடைத்துள்ளது. இறையனார் அகப்பொருள் உரையே தமிழின் தோன்றிய முதல் உரைநூல் என்பர். இறையனார் அகப்பொருள் உரை தான் தமிழில் தோன்றிய முதல் உரைநூல் என்பர். புறப்பொருள் வெண்பாமாலை. புறப்பொருளை பற்றி வெண்பா யாப்பில் கூறும் நூல் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை. புறப்பொருளை பற்றி வெண்பா யாப்பில் பெறும் நூல் தான் புறப்பொருள் வெண்பாமாலை. இது புறப்பொருளுக்குரிய இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இதனை இயற்றியவர் ஐயனார். போர் பற்றிய செய்திகளை இந்நூலில் அறிய முடிகிறது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தனை ஆகிய 12 திணைகளின் இலக்கணத்தை துறைவாரியாக புறப்பொருள் வெண்பாமாலை விளக்குகிறது. 12 புறப்பொருள் என்னென்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்தனை ஆகிய 12 திணைகளின் இலக்கணத்தை துறைவாரியாக புறப்பொருள் வெண்பாமாலை விளக்குகிறது. தொல்காப்பியம் புறத்திணைகளின் எண்ணிக்கை 7 என குறிப்பிட புறப்பொருள் வெண்பாமாலை 12 என குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் வந்து புறத்திணைகளின் எண்ணிக்கை 7 அப்படின்னு குறிப்பிடுகிறது. புறப்பொருள் வெண்பாமாலை 12 அப்படின்னு குறிப்பிடுகிறது. இதன் அடிப்படையிலே புறநானூற்றுக்கு துறை வகுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 12 அடிப்படையில் தான் புறநானூற்றுக்கு வந்து திணைத்துறை வகுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது யாப்பரும் களக்காரிகை. யாப்பிலக்கம் கற்பாருக்கு உறுதுணையாக அமைவது. யாப்பிலக்கணம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது யாப்பரும் களக்காரிகை. காரிகை என்பதற்கு பெண் என்னும் பொருள் உண்டு. இந்நூலை வந்து அமிர்தசாகரர் இயற்றினார். இந்நூலில் உறுப்பியல், செய்யுளியல், ஒலிபியல் என்னும் இயல்கள் அமைந்துள்ளன. இந்நூலில் என்னென்ன இருக்குன்னா உறுப்பியல், செய்யுளியல், ஒலிபியல் என்னும் இயல்கள் இடம்பெற்றுள்ளன. காரிகை கற்று கவிப்பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இது வந்து போன குரூப் 2 அதாவது 2024ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2ல வந்து கேட்டிருப்பாங்க. காரிகை கற்று கவிப்பாடுவதினும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் என்ற கூற்று வந்து இருக்கும். புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும் திணைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் 12 சொன்னோம் இல்லையா. ஸோ வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான் அப்படின்னு சொல்லியிருப்போம்.
பெருவியல் கைக்கிளை பெருந்திணை. அப்போ வெச்சி அப்படிங்கிறது அதோட விளக்கம் என்னென்னா பகைவரது ஆணிரை கவர்தல், அதாவது பசுக்களை கவர்தல். வெச்சி அப்படிங்கிறது பகைவரது ஆணிரை கவர்தல், கரந்தைங்கிறது பகைவர் கறந்த ஆணிரை மீட்டல். வெச்சி கரந்தை 2 ஒன்று தான். பகைவரை வந்து ஆணிரை கவர்தல் ஒன்று, கரந்தை வந்து மீட்டல். வஞ்சி அப்படிங்கிறது பகை நாட்டின் மீது வஞ்சிக்கப்படுகிறன்னு சொல்லு இல்லையா, வஞ்சி வந்து பகை நாட்டின் மீது போர் தொடுதல், அவன் நாட்டை பிடிக்கணும்னு சொல்லி வஞ்சகமாக வந்து போய் பிடிக்கிறது. அதுதான் வஞ்சிங்கிறது பகை நாட்டின் மீது போர் தொடுதல். காஞ்சிங்கிறது பகைவரை எதிர்த்து போரிடுதல். ஸோ நம்ம நாட்டை வஞ்சகமாக பிடிக்க வராங்கன்னா தடுத்து நிறுத்தணும் இல்லையா, அப்போ பகைவரை எதிர்த்து போரிடுதல், வஞ்சி காஞ்சி. அடுத்தது நொச்சிங்கிறது பகைவரிடமிருந்து மதிலை காத்தல், பகைவரிடமிருந்து மதிலை காத்தல். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி இதில் முதல் 2 செயலும் வந்து எதிரிகள் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க, அவங்க தான் நம்மளை பசுவை பிடிச்சிட்டு போவாங்க வெச்சியில். கரந்தைங்கிறது நம்ம போய் பிடிச்சிட்டு வருவோம், திரும்ப 2வது டைம் அவங்க தான் வந்து இப்போ நம்ம மேலே வந்து போர் தொடுப்பாங்க. வஞ்சி காஞ்சிங்கிறது நம்ம அவங்கள வந்து எதிர்த்து போராடும். இப்போ நொச்சிங்கிறது நம்ம சைடு ரியாக்ஷன், நம்ம என்ன பண்ணுறோம், மதிலை காக்கிறதுக்காக போராடுறோம். பகைவரிடம் வந்து மதிலை காத்தல்கிறது 2 டைம் அவங்க பசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம மீது போரும் தொடுத்துட்டாங்க, அப்போ 2 டைம் நம்மளை அடிச்சிட்டாங்க. அப்போ 3வது டைம் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பகைவரிடம் மதிலை காத்தல் நொச்சி. பகைவரிடம் வந்து மதிலை காத்தல் வந்து நொச்சி. உளிஞ்சைங்கிறது பகைவர் மதிலை சுற்றி வளைத்தல். பகைவர் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இந்த டைம் உஷாராகி நம்ம மதிலை வந்து காத்துட்ருக்கோம், அப்போ நொச்சி. உளிஞ்சை வந்து என்ன பண்ணுறாங்க, பகைவர் வர்றாங்க, நம்ம இந்த டைம் அட்வான்ஸாக மதிலை காக்கிறோம், அப்போ அவங்க வந்து வர்றாங்க, நொச்சி. அடுத்து உளிஞ்சை. தும்பை வாகை பாடன். தும்பை அப்படிங்கிறது பகை மன்னர் இருவரும் சண்டை போடுறது. தும்பைங்கிறது பகை மன்னர் இருவரும் சண்டை போடுறது. வாகைங்கிறது போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல். வாகைங்கிறது போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல். பாடான் அப்படிங்கிறது ஒருவனுடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் முதலியவற்றை போற்றுதல். பாடான் திணை அப்படின்னா ஒருவனுடைய கல்வி புகழ் வீரம் செல்வம் முதலியவற்றை போற்றுதல். பொதுவியல் அப்படிங்கிறது வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுதல். கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம், அதாவது ஒருத்தர் ஒன் சைடு லவ்னு சொல்லுவோம் இல்லையா, கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம், பெருந்திணைங்கிறது பொருந்தா காமம். அடுத்தது யாப்பெரும் காரிகையின் பெருமையும் அதன் யாப்பை கற்பதின் கடினத்தையும் உணர்த்தும், அதாவது காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரியை கொட்டி பிழைப்பது மேல் அப்படிங்கிற கூற்றுக்கோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யாப்பெரும் காரிகையின் பெருமையும் அதன் யாப்பை கற்பதின் கடினத்தையும் உணர்த்தும். இந்நூலாசிரியர் வந்து யாப்பெரும் களம் என்னும் மற்றொரு இலக்கண நூலையும் படைத்துள்ளார். இந்நூலுக்கு உரை எழுதியவர் குணசாகரர். அடுத்ததாக வீரசூழியம். தொல்காப்பியத்திற்கு பின்னர் 5 இலக்கண அமைப்பில் அமைந்த நூல் வந்து வீரசூழியம். இந்நூல் வந்து 5 அதிகாரத்தையும் 10 படலத்தையும் கொண்டுள்ளது. அதன் ஆசிரியர் புத்தமித்திரர். இந்நூல் வடமொழி நூல். தமிழ்மொழி ஆகிய இரண்டுக்கும் இலக்கணம் கூற முற்படுகிறது. அடுத்ததாக தண்டி அலங்காரம். தமிழில் அணியிலக்கணம் கூறும் நூல்களுள் தண்டி அலங்காரம் முதல் நூல். தமிழில் அணியிலக்கணத்தை கூறும் நூல்கள் வந்து தண்டி அலங்காரம் வந்து முதல் நூல். தண்டி என்பவரால் வடமொழியில் உள்ள காவியதர்சம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டுள்ளது. இந்த நூல் எழுதப்பெற்றது. இந்நூல் வந்து பொதுவணியியல் பொருளணியியல் சொல்லணியியல் என்னும் இயல்களையும் 125 நூற்பாக்களையும் கொண்டுள்ளது. பொதுவணிவியலில் வந்து செய்யுள் வகை அதன் இலக்கணம் ஆகியவை வந்து சொல்லப்பட்டுள்ளன. பொதுவணிவியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செய்யுள் வகை அதன் இலக்கணம் சொல்லப்பட்டுள்ளது. பொருளணியியல் வந்து தன்மை அணி முதல் பாவிக அணி வரை 35 அணிகளின் இலக்கணமும் கூறப்பட்டுள்ளது. பொருளணியில் வந்து தன்மை அணியிலிருந்து பாவிக அணி வரைக்கும் 35 அணிகள் கூறப்பட்டுள்ளது. சொல்லணியில் வந்து மடக்கின் வகைகள் அவற்றின் இலக்கணம், சித்திரக்கவிகளின் இலக்கணம், வலுவமைதி ஆகியவை சொல்லப்பட்டுள்ளன. சொல்லணியில் வந்து மடத்தின் வகைகள் அவற்றின் இலக்கணம், சித்திரக்கவிகளின் இலக்கணம், வலுவமைதி முதலியவை சொல்லப்பட்டுள்ளன. பெருங்காப்பியத்தின் இலக்கணமும் இந்நூல் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு பின்னர் சந்திராலோகம், குவலாயனந்தம், மாறன் அலங்காரம் போன்ற அணியிலக்கண நூல்கள் தோன்றியிருக்கின்றன. அடுத்தது நேமிநாதம் அப்படிங்கிறது எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் வந்து நேமிநாதம். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் வந்து நேமிநாதம். இந்நூல் தொல்காப்பிய எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சுருக்கமாக கூறுவதனால் சின்னூல் என்று அழைக்கப்படுகிறது. வெண்பாவால் அமைந்த நேமிநாதம் நூலை கற்ற பின்னரே தொல்காப்பியத்தை கற்கும் நடைமுறை இருந்தமையை நூலை சிறப்பை புலப்படுத்தும். வெண்பாவால் அமைந்த நேமிநாதம் நூலை கற்ற பின்னரே தொல்காப்பியத்தை கற்கும் நடைமுறை வந்து இருந்திருக்குன்னு சொல்லி, அதனால் இந்த நூலோட அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும். அவன் இவன் உவன் என்பனவற்றுள் உவன் என்னும் சுட்டுப்பெயர் இன்று வழக்கில் இல்லை. அவன் இவன் உவன் அப்படிங்கிறதுல உவன் அப்படிங்கிற சுட்டுப்பெயர் இன்று வழக்கில் இல்லை. நறுமணம் என்னும் பொருளை குறித்த நாற்றம் என்னும் சொல் இன்று விரும்பத்தகாத மனத்தை குறிக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நறுமணம் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய நாற்றம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்று என்ற சொல் வந்து இன்று விரும்பத்தகாத பிடிக்காத வார்த்தையை இன்னைக்கு நம்ம ஆயிடுத்து. தமிழில் மொழி முதலில் வாராத எழுத்துக்கள் வந்து வகரலகரம், இடைநரகரம் ஆகியன இன்று பல பேருடைய முதலெழுத்தாக இருக்குது.
தமிழில் முதலில் வாராத எழுத்துக்கள் சொன்னால் வகர லகரம் வந்து வராது. அதே மாதிரி இடையினராகவும் வராது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்த்தோட முதல் எழுத்து அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நேமிநாதம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் நேமிநாதம். இந்நூல் வந்து தொல்காப்பிய எழுத்திணக்கத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சுருக்கமாக கூறுவதால் இது சின்னூல்னு சொல்கிறாங்க. வெண்பாவால் அமைந்த நேமிநாதம் நூலை கற்ற பின்னரே தொல்காப்பியத்தை கற்கும் நடைமுறை இருந்தது அப்படிங்கிறத சொல்லப்போயே இதனுடைய நூலோட சிறப்பு தெரியும். இதனை எழுதியவர் வந்து குணவீர பண்டிதர். அவர் குணவீர பண்டிதர் ஆவார். இவர் வச்சனந்தி மாலை அப்படிங்கிற இன்னொரு வெண்பாட்டியல் நூலையும் எழுதியிருக்காங்க. வச்சனந்தி மாலை அப்படிங்கிற இன்னொரு வெண்பாட்டியல் நூலையும் எழுதியிருக்காரு. அடுத்ததாக நன்னூலை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக மிகுதியாக பயன்பாட்டில் இருக்கும் இலக்கணம் வந்து நன்னூல் தான். தொல்காப்பியம் தெளிவும் எளிமையும் கொண்டு விளங்க, நன்னூல் வந்து செறிவும் சுருக்கமும் கொண்டு விளங்குகிறது. தொல்காப்பியம் வந்து தெளிவும் எளிமையும் கொண்டு விளங்க, நன்னூல் வந்து செறிவும் சுருக்கமும் கொண்டு விளங்குகிறது. நன்னூலில் எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் இருக்கிறது. இந்நூலில் அமைந்துள்ள பொதுப்பாயிரம் அதாவது முகவுரை வந்து நல்ல நூலுக்குரிய இலக்கணம், 10 அழகு, 10 குற்றம், நல்லாசிரியர், ஆசிரியர் ஆகாதவர் ஆகியோரது இலக்கணம், நல்ல மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள், பாடம் கற்பிக்கும் முறை, கற்கும் முறை ஆகியன குறித்து விரிவாக கூறியுள்ளது. ஸோ இந்த நூலுக்குரிய இந்த நூல் எதை பொறுத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட பொதுப்பாயிரம் அதாவது முகவரை வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல நூலுக்கு எப்படி இருக்கணும் அதுக்குரிய இலக்கணம், 10 அழகு, 10 குற்றம், நல்லாசிரியர், ஆசிரியர் ஆகாதவர் ஆகியோரது இலக்கணம், நல்ல மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள், பாடம் கற்பிக்கும் முறை, கற்கும் முறை ஆகியன குறித்து விரிவாக விளக்கியுள்ளது. தொல்காப்பியத்தின் பாயிர உரை மேற்கோளில் இந்நூலின் இலக்கண சூத்திரங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. தொல்காப்பியத்தோட பாயிர உரை மேற்கோள்கள் வந்து இந்நூலின் இலக்கண சூத்திரங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஸோ நன்னூலின் எழுத்து அதிகாரத்தில் உள்ள பதவியல் தொல்காப்பியத்தின் வளர்நிலையாக அமைந்துள்ளது. இவ்வியல் வந்து சொற்களின் கட்டமைப்பை தெளிவாக விளக்குகிறது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் என சொற்களை பகுத்து வழங்குகிறது. இந்நூலின் சொல்லதிகாரத்தில் இறுதியாக இடம்பெற்றுள்ளன. இந்நூலின் சொல்லதிகாரத்தில் இறுதியாக இடம்பெற்றுள்ளன. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினோனே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நூற்பா வந்து வழக்கிழந்த இலக்கண கருத்துக்களை நீக்குவதும் புதிய வழக்கு சிலவற்றை ஏற்றுக்கொள்வதும் தவறல்ல. காலந்தோறும் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப இலக்கணம் கூறி அமைகிறது. இந்நூலுக்கு மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர் முதலானோர் உரை கண்டுள்ளனர். ஸோ அடுத்ததாக தமிழில் வந்து ஒரு அறிந்த தெளிவும் அதாவது தமிழில் சொற்கள் அல்லது தொடர்களை இணைக்க எனும் இடைச்சொல் வரும். தமிழில் சொற்கள் அல்லது தொடர்களை இணைக்க எனும் இடைச்சொல் வரும். ஆனால் ஆங்கில மொழியில் பயன்படுத்தப்படும் அண்டு என்ற சொல்லாட்சிக்கேற்ப மற்றும் எனும் சொல்லை பயன்படுத்துகின்றனர். பேரறிஞர் அண்ணா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் அப்படிங்கிறது. இவ்வாறு கூறுவது ஆங்கில மொழியின் தாக்கமே. இத்தொடரை பேரறிஞர் அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் என்று எழுதுவதே ஏற்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்பி அகப்பொருள். நம்பி என்பவரால் இயற்றப்பட்ட இந்நூல் வந்து அகப்பொருள் சார்ந்தது. நம்பி என்பவரால் இயற்றப்பட்ட நூல் வந்து அகப்பொருள் சார்ந்தது. இந்நூல் அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒளிபியல் என 5 இயலாக பகுக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் அகப்பொருள் இலக்கணத்தை கதைமாந்தரின் கூற்று வகையாக கூற, நம்பி அகப்பொருள் இலக்கணத்தை துறைவாரியாக விளக்கி கூறுகிறது. தொல்காப்பியம் வந்து அகப்பொருள் இலக்கணத்தை கதைமாந்தர்களின் கூற்று வகையாக கூறுது. நம்பி அகப்பொருள் வந்து அகப்பொருள் இலக்கணத்தை துறைவாரியாக விளக்கி கூறுகிறது. அக இலக்கிய நூல்களுக்கு இதன் அடிப்படையிலே துறை வகுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கத்தை பொறுத்தவரை இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரமாக பகுக்கப்பட்டு 5 இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பியத்தை பின்பற்றி விரிவாக எழுதப்பட்டிருப்பதால் இந்நூலை குட்டி தொல்காப்பியம் என்று அழைப்பர். இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல் தான் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்நூலை இயற்றி வந்து வைத்தியநாத தேசிகர். அடுத்ததாக தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம்ங்கிறது இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமா முனிவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமா முனிவர் என்பவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம். இந்நூல் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்னும் 5 இலக்கணத்தை உடையதாகும். இந்நூலாசிரியர் வந்து தம் நூலில் வந்து நன்னூல் கருத்துக்களை பெரும்பான்மையாக எடுத்தாண்டுள்ளார். அடுத்தது பாட்டியல் நூல்கள். அதாவது சிற்றிலக்கியங்களின் அமைப்பு முதலானவற்றை விளக்க பாட்டியல் நூல்கள் தோன்றின. பாட்டியல் நூல்கள் வந்து முதன்மையாக கருதப்படுவது பன்னிரு பாட்டியல். அப்படிங்கிறது எழுத்தியல், சொல்லியல், இனவியல் என மூவியலாக இருக்கு. வச்சனந்தி மாலை என்னும் வெண்பா பாட்டியல் வந்து நவநீத பாட்டியல், சிதம்பர பாட்டியல், இலக்கண விளக்கம் பாட்டியல் என்பன பாட்டியல் நூல்களில் சிலவாகும். ஸோ வச்சனந்தி மாலை என்னும் வெண்பா பாட்டியல் இருக்குது, நவநீத பாட்டியல் இருக்குது, சிதம்பர பாட்டியல் இருக்குது, இலக்கண விளக்க பாட்டியலும் இருக்குது அப்படிங்கிறது சில இலக்கிய நூல்கள், பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். மொழிவளம் காக்கும் இலக்கணங்கள் பொறுத்தவரைக்கும் இன்றைய காலத்தில் செய்யுள் வடிவில் இலக்கண நூல்கள் பெறவில்லையானாலும் உரைநடை வடிவில் எழுதப்பட்டு வருகின்றன. காலந்தோறும் இலக்கியங்கள் புது வடிவில் மாற்றம் பெறும் பொழுது அவற்றுக்கு இலக்கணங்களும் தோன்ற தொடங்கியுள்ளன. ஆகவே இலக்கணத்தை இன்றியமையாது உணர்ந்து நாம் தமிழ் மொழியை கற்பது ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. தொல்காப்பியத்திலிருந்து தோன்றிய சில இலக்கணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய
எழுத்து சொல்ல பொறுத்து நன்னூலும் நேமிநாதமும் தோன்றியிருக்குது. பொருளை பொறுத்து பொருளை வந்து அகம்புறம் 2 இருக்குது. அதில் புறத்தை பொறுத்து வந்து புறப்பொருள் வெண்பாமாலையும் பன்மிடு படலமும் இருக்குது. அகத்தை பொறுத்து வந்து இறைனார் அகப்பொருள் நம்பி அகப்பொருள் அப்படின்னு இருக்குது. அடுத்ததாக எழுத்து சொல் பொருள், அடுத்தது யாப்பு, அதாவது செய்யுளியலை பொறுத்து வந்து யாப்பெரும் களக்காரிகை யாப்பெரும் களம் அப்படின்னு 2 இருக்குது. உவமவியல் அணியை பொறுத்து வந்து தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம். ஸோ தொல்காப்பியத்தில் கூட எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ எழுத்து சொல்ல பொறுத்து நன்னூல் நேமிநாதம், பொருளை பொறுத்து அகமும் புறமும் பிரிக்கப்படுகிறது. புறத்தை பொறுத்து பன்னீர் படலமும் புறப்பொருள் வெண்பாமாலையும், அகத்தை பொறுத்து இறைனார் அகப்பொருள் நம்பி அகப்பொருளும், செய்யுள்ள யாப்பை பொறுத்து யாப்பெரும் களக்காரிகை யாப்பெரும் களம் இருக்குது. அணி அது ஓமவியலை பொறுத்து தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரமும் இருக்கிறது. அடுத்ததாக இதுக்குள்ளே வரதான் தொடரியல். தொடரியல் அப்படிங்கிறது சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் அமைப்பு அதன் பயன்பாடு ஆகியவற்றை ஆராய்வது தொடரியல். தொடர் அமைப்பும் அதன் பயன்பாடு ஆராய்வது வந்து தொடரியல் அப்படிங்கிறோம். தொடரியலோட சிறப்பு ஒரு மொழியின் வளத்தை காண உதவுகிறது. ஒரு மொழியில் சொற்களும் அவற்றின் பொருள்களும் காலந்தோறும் சிறிது வேறுபட காணலாம். ஆனால் சொற்றொடர் அமைப்பில் பெரும் மாறுதல் ஏற்படுவதில்லை. அவ்வாறு மாறுதல் ஏற்படின் அம்மொழியின் அடிப்படை இயல்புக்கு மாறாக அமைவதில்லை. ஆதலால் சொற்றொடர் அமைப்பு ஒன்றே அம்மொழியின் தனிச்சிறப்புகளை உணர்த்தவல்லதாய் உள்ளது. தொல்காப்பியம் காட்டும் தொடர் அமைப்புகள் என்ன அப்படின்னு சொல்கிறோம். நாம் பிறரிடம் பேசும்பொழுது தொடர்களாகத்தான் பேசுகிறோம். நாம் பயன்படுத்தும் தொடர்களில் இயல்பாகவே இலக்கண கூறுகள் அமைந்துள்ளன. அவற்றை தொல்காப்பியம் சில நூற்பாக்களில் சுட்டி காட்டியுள்ளது. அத்தகைய தொடர் அமைப்புகள் பின்வரும் தலைப்புகளிலிருந்து நம்மளுக்கு படிக்கிறோம். ஸோ அவற்றை விளக்குவதற்கு எடுத்துக்காட்டுகள் இலக்கியத்திலும் நடைமுறை வழக்கிலும் எடுத்து ஆளப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை, தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை, திணை பால் எண் தொடர் பொருத்தம், ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வருதல், ஒரு தொடரை அடிப்படையாக கொண்டு செருகலும் விரித்தலும், தொடரில் முன்பின் மாற்றம், ஒரு தொடரை இருவகையாக விளக்குதல், இலக்கண கூறு நோக்கில் மாற்றம், தோன்றா எழுவாய், தொடரமைப்பு ஆகுபெயர், தொடரமைப்பில் ஆகுபெயர், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தொடரில் சொற்கள் அமைந்து வரும் நிலை. கண்ணன் வந்தான், அவன் கடிதம் கொண்டு வந்தான். இங்கு கண்ணன் என்பது இயற்பெயர், அவன் என்பது சுட்டுப்பெயர். இவ்வாறு இயற்பெயருடைய ஒரு தொடரும் அதற்குரிய சுட்டுப்பெயருடைய மற்றொரு தொடரும் வரும்பொழுது அவை அடுத்தடுத்து வருதல் வேண்டும் என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அதாவது இயற்பெயருடைய ஒரு தொடரும் அதற்குரிய சுட்டுப்பெயருடைய மற்றொரு தொடரும் வந்துச்சு அப்படின்னாக்க அவை அடுத்தடுத்து வருதல் அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அடுத்ததாக திணை பால் எண் தொடர்புடைய பொருத்தம். ஒரு தொடரில் உள்ள எழுவாய் அதன் பயனிலையோடு திணை பால் எண் ஆகியவற்றில் ஒத்திருத்தல் வேண்டும். ஒரு தொடரில் உள்ள எழுவாய் வந்து அவற்றோடு திணை பால் எண் ஒத்திருத்தல் வேண்டும். அவ்வாறு வருவது தொடர் பொருத்தம். இதனை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, மாறன் சிரித்தான் அப்படிங்கிறது உயர்திணை ஆண்பால் ஒருமை. மாறன் சிரித்தான்ங்கிறது உயர்திணை ஆண்பால் ஒருமை. மணிமொழி பாடினாள் அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை. மக்கள் மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது உயர்திணை பலர்பால் பன்மை. மான் துள்ளியோடியதுங்கிறது அக்ரிணை ஒன்றன்பால் ஒருமை. மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது அக்ரிணை பலவின்பால் பன்மை. ஸோ மேற்கண்ட தொடர்கள் வந்து எழுவாய் பெயரில் வந்து திணை பால் வினைமுற்றின் வந்து திணை பால் ஆகியவற்றை வந்து ஒத்திருக்கின்றன. ஸோ இவ்வாறு தொடர்கள் அமைதல் வேண்டும். தம் மரபில் மயங்கி வருதல் கூடாது. அதாவது வினையில் தோன்றும் பாலறி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலறி கிளவியும் மயங்கல் கூடா தம் மரபினவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வினையில் தோன்றும் பாலறி கிளவியும் பெயரில் தோன்றும் பாலறி கிளவியும் மயங்கல் கூடா தம் மரபினவே அப்படின்னு சொல்கிறாங்க. சில தொடர்கள் இருதிணைக்குரிய எழுவாய் விரைவி வரும்போது அத்தொடர்க்குரிய பயனிலை எத்தினைக்குரிய முடிவு பெறும் என்பதில் தடுமாற்றம் ஏற்படலாம். கீழ்காணும் தொடரை காணுங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க, சரியான விடைமுற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. மன்னன் 4 வகை படைகளும் விரைவாக முன்னேறி சென்றார்கள் அப்படின்னு சொல்லணுமா, சென்றன அப்படின்னு சொல்லி வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொடர் வந்து உயர்திணை எழுவாய் மன்னன் அப்படிங்கிறது, அக்ரிணை எழுவாயும் 4 வகை படைகளும் அப்படிங்கிறது கலந்து வரும் ஒரு முடிவினை கொள்ளும் பொழுது அவை சிறப்பை நோக்கினால் உயர்திணையிலும் இழிவை நோக்கினால் அக்ரிணையிலும் முடியும். ஆகவே இந்த தொடர் வந்து சிறப்பு நோக்கி மன்னனும் 4 வகை படைகளும் விரைவாக முன்னேறி செல்கின்றார்கள் என உயர்திணை முடிவு பெறும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது மூர்கனும் முதலையும் கொண்டது விடா, இழிவை நோக்கி அக்ரிணை முடிவு. மூர்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படிங்கிறது இடையனும், இது வந்து இழிவு நோக்கி அக்ரிணை முடிவாக சொல்கிறாங்க. இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் சென்றன. இடையனும் ஆடுகளும் மாடுகளும் கோழிகளும் சென்றன. இது அக்ரிணை எழுவாய் மிகுதி. ஆசிரியர் மாணாக்கர்கள் மாணவர் கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் நூல்கள் இப்பள்ளியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உயர்திணை எழுவாய் மிகுதி. எனவேதான் திணை பால் எண் ஆகியவற்றிற்கேற்ப தொடர் பொருத்தம் அமைவது மிகவும் இன்றியமையாததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வலுநிலை அப்படிங்கிறது ஒரு தொடரில் திணை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று மாறுபட்டு முன்னின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு அமையாமல் இலக்கண குற்றம் தோன்ற வருவது வலு அப்படின்னு சொல்கிறோம். வலு அப்படின்னு சொன்னால் ஒரு தொடரில் திணை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று மாறுபட்டு முன்னின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு அமையாமல் இலக்கண குற்றம் தோன்ற வருவது வலு.
வினா விடை மரபு ஆகியன இடம்பெறும் தொடரிலும் வலு தோன்றும். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய இடம்பெறும் தொடரில் வலு வரும் இடங்களும் உள்ளன. ஸோ வலுநிலை அப்படின்னா அவன் வந்தது அப்படின்னு சொல்கிறது திணைவலு. அவன் வந்தான்னு சொல்லணும் இல்லையா, அவன் வந்ததுங்கிறது திணைவலு. கண்மணி வந்தான் அப்படிங்கிறது வந்து பால்வலு, ஏன்னா வந்தாள் அப்படின்னு சொல்லி வரணும், அதனால் பால்வலு. பறவைகள் பறந்தது அப்படின்னு சொல்லி எண்வலு, ஏன்னா பறவை பறந்ததுன்னா ஒருமை. ஸோ பறவைகள் அப்படிங்கிறப்ப பறந்தன அப்படின்னு சொல்லி வரணும் எண்வலு. நான் உண்டாய் அப்படிங்கிறது இடவலு. நான் உண்டேன் அப்படின்னு வரலையே, அது வந்து இடவலு. நாளை வருகிறேன் அப்படிங்கிறது காலவலு. நாளை வருவேன்னு சொல்லி வரணும், நாளை வருகிறேங்கிறது காலவலு. இந்த சேவல் எத்தனை முட்டை போடும், இது வினாவலு. இந்த சேவல் எத்தனை முட்டை போடும், இந்த கோழி எத்தனை முட்டை போடும், அதனால் வினாவலு. உன் பெயர் என்ன என கேட்டால் உடல்நலம் இல்லை என விடையளிப்பது விடைவலு. விடை வந்து தவறாக சொல்கிறாங்க. உன் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டால் உடல்நலம் இல்லைங்கிற விடையளிப்பது விடைவலு. மயில் கூவும் அப்படிங்கிறது மரபு ஒலி, ஏன்னா மயில் வந்து அகவும் அப்படிங்கிறது. வலு அப்படின்னா குற்றம் பிழை. அப்போது வளாநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்தான் அப்படிங்கிறது திணை வளாநிலை. கண்மணி வந்தாள் பால் வளாநிலை. பறவைகள் பறந்தன எண் வளாநிலை. நான் உண்டேன் இட வளாநிலை. நான் வருவேன் கால வளாநிலை. இந்த கோழி எத்தனை முட்டை போடும் வினா வளாநிலை. உன் பெயர் என்ன, என் பெயர் மாசிலமணி விடை வளாநிலை. மயில் அகவும் மரபு வளாநிலை. அடுத்து வளாநிலை அப்படிங்கிறது மணிமாலா பாடினாள் என்னும் தொடரில் இலக்கண குற்றமில்லை. இது வளாநிலை தொடராகும். மணிமாலா என்னும் உயர்திணை பெண்பார் பெயர் ஆடினாள் என்னும் உயர்திணை பெண்பார்க்குரிய விகுதியை பெற்று முடிந்துள்ளது. ஆகவே நம் முன்னோர் எச்சொல்லை எப்பொருளால் குறித்தனரோ அச்சொல்லை அப்பொருளிலேயே தொன்று தொட்டு வலு இல்லாமல் கூறுவதே வளாநிலை அப்படின்னு சொல்கிறது. இலக்கண குற்றம் இல்லாமல் வருவது. வலு அமைதி அப்படின்னா பசுவை பார்த்து என் அம்மை வந்தாள் என கூறுவது உண்டு. பசு என்பது அக்ரிணையாயினும் அன்பு மிகுதியால் உயிர்திணைக்குரிய பெயரை பெற்றுள்ளது. இத்தொடர் வந்து இலக்கண குற்றம் உடையதாயினும் சான்றோர் ஏற்றுக்கொள்ள பெற்றமையால் வலு அமைதி ஆயிற்று. லட்சுமி என பசுவை பெயரிட்டு அழைப்பது ஆண் குழந்தையை பெண் குழந்தையை வர்ணிக்கும் சொல்லலாம். வாடி கண்ணே என பெண் குழந்தையை ஆண் குழந்தையை குறிக்கும் சொல்லாலும் வாடா செல்லம் என கூறுவது வலு அமைதிகளே. இன்றைய நடைமுறை பேச்சில் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுக்குள் எதிர்ப்பாளினரை குறிக்கும் சொற்களை பயன்படுத்துவதனை காணலாம். ஆகவே மொழி என்பது இலக்கண வரம்புக்கு உட்பட்டதாயினும் சிலபோது விதிமீறல் வரம்பு மீறல் ஆகியன ஏற்படுகின்றன. அவை ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு இலக்கண நூறால் வகுத்ததே வலு அமைதியாகும். காவிரி பொங்கி வருகிறாள் என இத்தொடர் வலுமைதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வலு வரும் இடங்கள். எழுத்து வலு அப்படிங்கிறது திருக்குறள் ஒற்று மிகுந்து எழுதாதமை வந்து எழுத்து வலு. திருக்குறள்னு வரணும், இக்கு விடாமல் விட்டுறது, அது எழுத்து வலு. சொல் வலுவை பொறுத்த வரைக்கும் நான் சிரித்தான் அப்படின்னு சொல்கிறேன், நான் சிரித்தேன் அப்படிங்கிறது எழுதாமல் இருக்கிறது சொல் வலு. பொருள் வலு அப்படிங்கிறது கடற்கரையை உடைய வெப்பனே நெய்தல் நிலத்திற்குரிய தலைவனை குறிக்காமல் குறிஞ்சி நிலத்திற்குரிய தலைவனை குறித்ததுங்கிறது பொருள் வலு. யாப்பு வலு அப்படிங்கிறது வரி வழக்கை திருநுதலால் அப்படின்னு வெண்பாவிற்குரிய கலித்தலை மயங்குதல் வந்து காய்முன் நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அணிவலுவை பொறுத்தவரை இறங்கு வளையன்ன நலங்கோல் ஆம்பல், அதாவது வெள்ளாம்பல் பூவை சங்குக்கு ஓமையாக கூறுதல் அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாதது. அணிவலுங்கிறது இலங்கு வளை அன்ன நலங்கேல் ஆம்பல் அப்படிங்கிறது வெள்ளாம்பல் பூவை வந்து சங்குக்கு ஓமையாக கூறுதல் பொருத்தம் இல்லாதது. அடுத்தது வலுவமைதி வகை. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படிங்கிறது மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்ங்கிறது திணை வலுவமைதி. உயர்திணையை வந்து அக்ரணியாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரியார் வந்தார் கிளியார் பேசினர், இது வந்து திணை வலுவமைதி. அக்ரணி வந்து உயர்திணையாக பேசியிருக்காங்க. சிறுமியாக இருந்தபோது நான் மணல் வீடு கட்டுவது இந்த கடற்கரை தான். கால வலுவமைதி இறந்த காலத்திற்கு எதிர்காலம் வருதல். சிறுமியாக இருந்தபோது நான் மணல் வீடு கட்டுவது இந்த கடற்கரை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கால வலுவமைதி இறந்த காலத்திற்கு எதிர்காலம் வருதல். வேல்விழி நினைத்தால் ஓட்டப்போட்டியில் முதற் பரிசுதான். வேல்விழி நினைத்தால் நீ ஓட்டப்போட்டியில் நினைப்பேச, இது வந்து இட வலையமைதி. வேல்விழி என்னும் பெண் நான் நினைத்தால் என தன்மையில் கூறாமல் படற்கையில் கூறுதல் அப்படிங்கிறது இடவலுவமைதி. இவ்வழி அவ்வூருக்கு போகும், இவ்வழி அவ்வூருக்கு போகும், இது வந்து மரபு வலுவமைதி. இயங்காத பொருளை இயங்குவதாய் கூறுதல். வழினா நடந்து செல்லும் பாதை. இவ்வூர் அவ்வூருக்கு போகும் மரபு வலுவமைதி. இயங்காத பொருளை இயங்குவதாக கூறுதல். வழி நடந்து செல்லும் பாதை. அடுத்ததாக ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வரும் முறை. ஒரு சொல் அல்லது தொடர் அடுக்கி வரும் முறை. அடுக்கு என்பது மீண்டும் மீண்டும் வருவதை அடிப்படையாக கொண்டது. அது சொல்நிலையிலும் தொடர்நிலையும் அமைந்து வரும். சொல்நிலையில் அடுக்குமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு சொல் அடுக்கி வருவதற்கு எடுத்துக்காட்டாக ஏ இக்தொக்தான் இசை நிறை அடைப்படை. என்ன அது அசைநிலை. இக்தொக்தான்ங்கிறது இசை நிறை, என்னங்கிறது அசைநிலை. வருக பொருளோடு புணர்தல் ஆகியவற்றை கூறலாம். இசை நிறை செய்யுளில் வரும் என குறிப்பிட்டாலும் பேச்சு வழக்கிலும் வரும் என்பதை மறுத்தல் இயலாது. போ என என் கண்முன்னேன் இல்லாதே அப்படின்னு சொல்கிறது. இசை நிறை அசைநிலை பொருளோடு புணர்தல் என்று
அவை மூன்றும் என்ப ஒரு சொல் அடுக்கேன்னு தொல்காப்பியம் சொல் அதிகாரத்தில் எச்சத்தில் சொல்லியிருக்காங்க 411. ஏனும் 100 வழி சொல் அடுக்கி வருவதை காணலாம். இசைநிறை அசைநிலை பொருளோடு புணர்தல் என்று அவை மூன்று என்ப ஒரு சொல் அடுக்கே. அடுத்து தொடர்நிலை அடுக்குமுறை தொடர்நிலை வினையெச்சங்கள் வினைமுற்றுகள் வேற்றுமை உருபுகள் ஆகியன அடுக்கி வரும். தொடர்நிலையில் வினையெச்சங்கள் வினைமுற்றுகள் வேற்றுமை உருபுகள் ஆகியன அடுக்கி வரும். வினையெச்சங்கள் அடுக்கி வருதல் எப்படின்னா, ஒரு தொடரில் பல வினையெச்சங்கள் அடுக்கி வருவது உண்டு. நான் ஊருக்கு சென்று பெற்றோரை பார்த்து அவர்களுடன் உரையாடி அறுசுவை உண்டு எனது கல்லூரி விடுதிக்கு திரும்பினேன். ஒரு தொடர் பல வினையெச்சங்கள் இருக்கு இல்லையா. நான் ஊருக்கு சென்று பெற்றோரை பார்த்து அவர்களுடன் உரையாடி அறுசுவை உணவு உண்டு எனது கல்லூரிக்கு விடுதிக்கு திரும்பினேன். அப்போ சென்று, பார்த்து, உரையாடி, உண்டு இதெல்லாமே வினையெச்சங்கள் தான். அடுத்தது பன்முறையாயினும் வினையெச்ச கிளவி பன்முறையானும் வினையெஞ்சுங் கிளவி சொன்முறை முடியாது அடுக்குன வெறினும் முன்னது முடியுமென் பொருளே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்ல வினையில் சொல்லியிருக்காங்க 233. பன்முறையாயினும் வினையெச்சுங் கிளவி சொன்முறை முடியாது அடுக்குன வரைடும் முன்னது முடியுமன் பொருளே. அடுத்து வினைமுற்றுகள் அடுக்கி வருதல்ங்கிறது ஒரு தொடரில் பல வினைமுற்றுகள் அடுக்கி வந்தாலும் அவை ஒரு பெயரை கொண்டு முடிதல் வேண்டும் என தொல்காப்பியம் கூறுகிறது. ஒரு தொடரில் பல வினைமுற்றுகள் அடுக்கி வந்தாலும் அவை ஒரு பெயரை கொண்டு முடிதல் வேண்டும் என தொல்காப்பியம் கூறுகிறது. எடுத்துக்காட்டா வந்தாள், பார்த்தாள், மகிழ்ந்தாள், மலர்கொடி அவைத்தாம் தத்தம் கிளவி அடுக்குன வரினும் எச்சத்திறத்தானும் பெயர் முடி வினவே அப்படின்னு சொல்கிறாங்க. அவைத்தாம் தத்தம் கிளவி அடுக்குன வரினும் எத்திறத்தானும் பெயர் முடி பினவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லிந்திகாரத்தில் எச்சத்தில் சொல்லியிருக்காங்க 429. அடுத்து வேற்றுமை உறுப்புகள் அடுக்கி வருதல் அப்படிங்கிறது ஒரு தொடரில் பல உறுப்புகள் அடுக்கி வந்தாலும் பொருள் உணர்த்தும் வகையில் முடிக்கும் சொல்லால் அமையும். ஒரு தொடரில் பல உறுப்புகள் அடுக்கி வந்தாலும் பொருள் உணர்த்தும் வகையில் முடிக்கும் சொல்லால் அமையும் சொல்கிறாங்க. பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான். இத்தொடரில் முறையே 4ஆம் 7ஆம் 2ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்துள்ளன. பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான் அப்படிங்கிறது 4ஆம் 7ஆம் 2ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்திருக்கு. அடுத்தது அடை சினை முதல் அடுக்கி வருதல் வண்ண வினைச்சொல். அடை சினை முதல் அடுக்கி வருதல் வண்ண விடைச்சொல் சினைச்சொல் வண்ண சினைச்சொல். செங்கால் நாரை இத்தொடர் செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை என பிரியும். செங்கால் நாரை அப்படிங்கிறது செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை என பிரியும். இத்துறையில் அடையை அதாவது பண்பை குறிக்கும் செம்மை என்னும் சொல் முதலிலும் சினையை குறிக்கும் அதாவது உறுப்பை குறிக்கும் சொல் இரண்டாவதாகவும் முதலை அதாவது எழுவாயை குறிக்கும் சொல் மூன்றாவதாகவும் வந்துள்ளன. கரிகால் வளவன் செங்கன் செலியன் மைவிழி மாதவி என பெயர்கள் அமைந்துள்ளமையை காணலாம். கரிகால் வளவன் செங்கன் செலியன் மைவிழி மாதவி என பெயர்கள் அமைந்துள்ளமையை காணலாம். பேச்சு வழக்கில் அழுமூஞ்சி பாப்பா சுருட்டைத்தலை பையன் என வருவனவும் வண்ணச்சினை சொற்களை இவ்வாறு அடை சினை முதல் ஆகியன மயங்காது முறையாக அடுக்கி வருவதனை அடைசினை முதலென முறை 3 மயங்காமை நடைபெற்றியலும் வண்ணச்சினை சொல் தொல்காப்பியத்தில் சொல்லுகாத்த கிளவி 26 சொல்லியிருக்காங்க. அடைசினை முதலென முறை 3 மயங்காமை நடைபெற்றியலும் வண்ணச்சினை சொல் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லுகாத்த கிளவி 26 சொல்லியிருக்காங்க. ஒரு தொடரை அடிப்படையாக கொண்டு இடைச்செருகளும் விரித்தலும் அடிக்கிறது. ஒரு தொடரில் பெயரச்ச வினையச்சங்கள் தாம் முடிக்கும் சொல்லுக்கு முன் இடையில் வேறு சொற்களும் வரலாம். இவ்வாறு வரும் சொல்லை இடைநிலை என தொல்காப்பியர் குறித்துள்ளார். மொழியியலார் இடைச்செருகள் என குறிப்பிடுகிறாங்க. ஸோ தொல்காப்பியர் இடைநிலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறப்போ நம்ம மொழியியலார் இடைச்செருகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயரச்ச தொடரில் இடைநிலையாக அதாவது செருகலாக வரும் சொல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா ஆடிய மயில், ஆடிய அழகான மயில். அழகான என்பது இடைச்செருகள். கிடைத்த நூல், அரிய நூல், அரியங்கிறது இடைச்சொற்கள். வினையச்ச துறையில் இடைநிலையாக அதாவது செருகலாக வரும் சொல்லினா படித்து கூறினான், படித்து பொருள் கூறினான், இது பொருள்கிறது இடைச்சொற்கள். உழுது வந்தான், உழுது ஏரோடு வந்தான், ஏரோடு என்பது இடைச்சொற்கள். இக்கருத்தை பற்றி பின்வரும் நூற்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தத்தம் எச்சமோடு சிவனும் குறிப்பின் எச்சொல் ஆயினும் இடைநிலை வரையார் அப்படின்னு தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் வினையில் சொல்லியிருக்காங்க 237. தத்தம் எச்சமோடு சிவனும் குறிப்பின் எச்சொல் ஆயினும் இடைநிலை வரையறை அப்படின்னு சொல்லி. சிவனும் அப்படின்னா பொருந்தும், வரையறாருன்னா நீக்கார். அறத்தை அரசன் விரும்பினான் எனவும் உண்டது பசித்த யானை எனவும் வரும் தொடர்களில் முறையே வேற்றுமை உருவும் முற்று வினையும் அமைந்துள்ளன. அரசன் பசித்த இன்னும் பிற சொற்களோடு அவற்றோடு அரசன் அறத்தை அரசன் விரும்பினான், உண்டது பசித்த யானை எனும் தொடர்களில் முறையே வேற்றுமை உருவும் முற்றுவினையும் அமைந்துள்ளன. அரசன் பசித்த எனும் பிற சொற்கள் அவற்றோடு பொருந்தி வந்துள்ளன. இவ்வாறு பிற சொற்கள் நிற்றலை இடைப்பிரவல் அப்படின்னு சொல்கிறோம். உருபு முற்று ஈரச்சம் கொள்ளும் பெயர்வினை இடைப்பிரவ வரலும் ஏற்பன அப்படின்னு நன்னூல் குறிப்பிடுறாங்க. உருபு முற்று ஈரச்சம் கொள்ளும் பெயர்வினை இடைப்பிற வரலுமாம்
ஏற்பன. இடைச்சொற்களாக வந்த சொற்கள் பின்னாளில் வந்து பெயரடை வினையடைகளாக தொடர்களில் அமைந்தன. சிலபோது அடைகளாக பொருந்தி வரும் சில தொடர்களில் பொருண்மயக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எடுத்துக்காட்டாக புதிய மாணாக்கர் விடுதி என்னும் தொடரில் மாணாக்கர் என்னும் சொல் இடைச்சொற்களாக வரும்பொழுது மாணாக்கர் புதியவரா விடுதி புதியதா என்பதில் பொருள் மயக்கம் ஏற்படுகிறது. புதிய மாணாக்கர் விடுதி என்னும் தொடரில் வந்து மாணாக்கர் என்னும் சொல் இடைச்சொல்லாக வரும்பொழுது மாணாக்கர் புதியவரா விடுதி புதியவர் என்பது பொருள் மயக்கம் ஏற்படுவது. புதிய மாணாக்கர் என பொருள் கொள்ளும்போது மாணாக்கர் தான் புதியவர், புதிய என்னும் அடைமொழி மாணாக்கருக்கு தான் பொருந்தியுள்ளது. புதிய விடுதி என பொருள் கொள்ளும்போது விடுதி புதியதுதான். புதிய என்னும் அடைமொழி விடுதிக்குத்தான் பொருந்தியுள்ளது. ஆகவே இவ்வாறு வரும் தொடர்களை கண்டறிந்து மயக்கமின்றி எழுதுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தொகை நிலையும் தொகா நிலையும் என்ன அப்படின்னு சொன்னால், சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர். இரு சொல்லுக்கு இடையே ஏதேனும் ஒரு உருபு மறைந்து வருவது தொகை நிலை தொடர். அதாவது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, அன்மொழி என 6 வகை தொகைகள் உள்ளன. தொகைனா தொக்கி வருதல், மறைந்து வருதல் அப்படிங்கிற அர்த்தம். தொகை நிலைக்கு எதிர்மறை நிலையாக தொகா நிலை. இரு சொல்லுக்கு இடையே உருபு சொல் மறையாது வருவது. தொகைநிலை தொடர்கள் 9 உள்ளன. எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், விழித்தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என்பன ஆகும். பெயரடையும் வினையடையும் அமைந்த தொடர்கள். பெயரடையும் வினையடையும் அமைந்த தொடர்கள் வந்து பெயரை சிறப்பித்து வருவது பெயரடை. பெயரை சிறப்பித்து வருவது பெயரடை, வினையை சிறப்பித்து வருவது வினையடை. நாம் பேசும்பொழுது இவை போன்ற தொடர்களை மிகுதியாக பயன்படுத்துகிறோம். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் பேசிய தொடர்களில் இடம்பெற்ற பெயரடை வினையடைகளை பட்டியலிட்டு எழுதணும்னு சொல்கிறாங்க. ஒரு தொடரை இரு வகையாக விளக்குதல். ஒரு தொடர் வந்து 2 வகையாக விளக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு தொடரை இரு வகையாக விளக்கும் குறித்து தொல்காப்பியர் வந்து சில நூற்பாக்களை கூறியுள்ளார். எடுத்துக்காட்டு வந்து புலிகொள் யானை. புலிகொள் யானை இத்தொடர் வந்து இருவகை பொருள் மாற்றமுடையதாக அமையும். புலியை கொன்ற யானை எனவும் புலியால் கொல்லப்பட்ட யானை எனவும் இரு மாறுபட்ட பொருளை தருகின்றது. இங்கு வினை முதல் மாறுவதற்கேற்ப வினை வடிவம் மாறுகிறது. இதனை வந்து தடுமாறு தொழிற்பெயர் 2ம் 3ம் அடிநிலை இலவே பொருள்வையினானே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் வேற்றுச்சொல் மயங்கியல்ல 95வது குறிப்பிட்டிருக்காங்க. தடுமாறு தொழிற்பெயர் 2ம் 3ம் கடிநிலை இலவே பொருள்வையினான அப்படின்னு சொல்லி நூற்பா விளக்குகிறது. ஆகவே தொடரில் பொருண்மயக்கம் தோன்றாத வகையில் ஏற்புடைய வேற்றுமை உறுப்புகளை பயன்படுத்த வேண்டும். தொடரில் முன்பின் மாற்றம் அப்படின்னு சொன்னால், ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு முன் பின்னாக வரும். அதாவது ஒரு தொடரின் இடையிலும் வரும், இறுதியிலும் வரும். எடுத்துக்காட்டு உழுதான் வயலை. தொடரின் இறுதியில் வந்து ஐ உறுப்பு வந்துள்ளது. கணினியை இயக்கினான். தொடரில் வந்து ஐ உறுப்பு வந்துள்ளது. உழுதான் வயலை அப்படிங்கிறது தொடரின் இறுதியில் ஐ உறுப்பு வந்துள்ளது. கணினியை இயக்கினான் இத்தொடரில் வந்து ஐ உறுப்பு வந்துள்ளது. தமிழில் தொடரியலை விட உருபணியில் கட்டமைப்புடன் விளங்குகிறது. தமிழில் வந்து தொடரியலை விட உருபணியில் வந்து கட்டமைப்புடன் விளங்குகிறது. தொடரியல் அமைப்பு நெகிழ்வுத்தன்மை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக வைகறை செல்வி பாடம் படித்தால் என்னும் தொடரை காண்போம். வைகறை செல்வி வந்து படித்தால் பாடம், படித்தால் வைகறை செல்வி பாடம், படித்தால் பாடம் வைகறை செல்வி, பாடம் வைகறை செல்வி படித்தால், பாடம் படித்தால் வைகறை செல்வி போன்ற தொடர்களை நெகிழ்வுத்தன்மை கொண்டுள்ளதனை காணலாம். இதுபோல சில தொடர்கள் எழுவாய், செய்படு பொருள், பயனிலை ஆகியவற்றை இடம் மாற்றி அமைத்தாலும் பொருள் மயக்கம் ஏற்படாது. ஆங்கிலத்தில் தொடர் அமைப்பு நெகிழ்வுத்தன்மை கொண்டது அன்று. அம்மொழியில் ஒரு தொடரில் உள்ள எழுவாய், பயனிலை, செய்படு பொருள் ஆகியவற்றை இடம் மாற்றினால் பொருளும் மாறுபடும். த கேட் கில்டு த ரேட். தமிழ் உருபணியில் அமைப்புடைய த கேட் கில்டு த ரேட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள். தமிழில் உருபணியில் அமைப்புடைய தொடரில் சொற்கள் இடம் மாறினால் பொருள் மயக்கம் ஏற்படும். எடுத்துக்காட்டாக பொன்மணி பாடலை பாடினாள் என்னும் தொடரை காண்போம். பொன்மணியை பாடல் பாடினால் வேற்றுமை உறுப்பு ஐ இடம் மாறியுள்ளது என்று மாற்றி அமைத்தால் பொருள் மயக்கம் ஏற்படுகிறது. ஆகவே தொடரியல் அமைப்பை விட உருபணியில் அமைப்பு கட்டமைப்பு உடையது என நாம் கூறலாம். அடுத்ததாக பெயரடையும் வினையடையும் அமைந்த சொற்கள். குதிரை ஓடியது பெயரும் வினையும். அதாவது பெயர் வந்து குதிரை, ஓடியதுங்கிறது வினை. அடுத்து வெள்ளை குதிரை அப்படிங்கிறது வெள்ளைங்கிறது பெயரடை, குதிரைங்கிறது பெயர். அப்போ பெயரடை வெள்ளை குதிரைங்கிறது பெயரடை பெயர். அடுத்தது வெள்ளை குதிரை ஓடியது பெயரடை பெயர் வினை. வெள்ளை குதிரை விரைவாக ஓடியது. வெள்ளைங்கிறது பெயரடை, குதிரைங்கிறது பெயர், விரைவாகங்கிறது வினையடை, ஓடியதுங்கிறது வினை. ஒளிபணியல் ஒளியணியல். அடுத்து உருபணியல். ஒளியணியல் உருபணியல். ஒளியணியல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியில் உள்ள பேச்சு ஒலிகளை குறிப்பது ஒளிபணியல். ஒரு மொழியில் பொருள் வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய ஒலி கூறிய ஒளியன். எடுத்துக்காட்டு பட்டம், சட்டம். இச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள பகரம், சகரம், இப்பு, இச்சி பொருளை வேறுபடுத்துகின்றன. இவை ஒளியன்கள். உருபணியல் அப்படின்னா ஒரு மொழியின் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபணியன். இதனை பகுக்க முடியாது. ஒளியனை அடையாளம் காண்பதற்கு இரு ஒளிகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபடும் தன்மை மட்டும் போதுமானது. உருபன்களை அடையாளம் காண வேண்டுமானால் அதன் வடிவமும் அது உணர்த்தும் பொருளும் தேவை.
அடுத்தது இலக்கணக்கூறு நோக்கில் மாற்றம் தோன்றா எழுவாய். இலக்கணக்கூற்றின் அடிப்படையிலும் தொடரில் மாற்றம் ஏற்படும். எடுத்துக்காட்டாக திண்ணை மெழுகிற்று என்னும் தொடரை வந்து கூறலாம். இத்தொடரில் வந்து எழுவாய் இல்லை. ஆயினும் இத்தொடரில் உள்ள செயல்படு பொருளை திண்ணையே எழுவாயாக வந்துள்ளது. உண்மையில் நான் திண்ணையை மெழுகினேன் என்பதே சொல்லப்பட வேண்டிய தொடர். ஆனால் திண்ணை மெழுகிற்று என்று கூறும் பொழுது நான் என்றும் எழுவாய் வெளிப்படையாக இல்லை. எழுவாய் மறைந்து வருவதனால் அதனை தோன்றா எழுவாய் என குறிப்பர். மேலும் திண்ணை மெழுகப்பட்டது என செயற்பாட்டு வினைத்தொடராக அமையும் பொழுது திண்ணை என்பது எழுவாயாக அமைகிறது. ஆகவே செயற்பாட்டு வினை இல்லாமலே செயல்படு பொருள் எழுவாயாக வரும் என்பதை திண்ணை மெழுகிற்று எனும் தொடர் விளக்குகிறது. மேலும் சில எடுத்துக்காட்டுகள் என்னென்னா முள் குத்திற்று, வாள் வெட்டிற்று, எழுதுகோல் இழுதிற்று, கல் தடுக்கிற்று ஆகியன கூறலாம். இக்கருத்தை வந்து செயல்படு பொருளை செய்தது போல தொழிற்பட கிளத்தும் வழக்கியன் மரபே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்வதை அடுத்த வினையில 246 நூற்பா வந்து விளக்குகிறது. செயற்படு பொருளை செய்தது போல தொழிற்பட கிளைத்தலும் வழக்கியன் மரபே அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் வந்து சொல்கிறாரு. தொடரில் ஏற்படும் மாற்றங்களை வந்து இலக்கணக்கூற்றின் அடிப்படையில் விளக்க முடியும் என்று கூறியிருப்பதும் நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலத்தில் இதுபோல தொடர் வருவதுண்டு. அதாவது பீட்டர் ஓப்பன்டு த டோர் வித் சப்ஜெக்ட், த டோர் வாஸ் ஓப்பன்டு வித்தவுட் சப்ஜெக்ட். தோன்றா செயல்படு பொருள் அப்படிங்கிறப்போ ஒரு துறையில் செயல்படு பொருள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம். அவ்வாறு மறைந்து வருவது தோன்றா செயல்படு பொருள். நான் படித்தேன் எனும் தொடரில் பாடம் என்னும் செயல்படு பொருள் வெளிப்படையாக தோன்றவில்லை. நான் ஆடினேன் என்ற தொடரில் வந்து நடனம் என்னும் செயல்படு பொருள் வெளிப்படையாக தோன்றவில்லை. இத்தொடர்களில் படித்தேன், ஆடினேன் என்னும் வினைமுற்றுகளே செயல்படு பொருளை உணர்த்தி விடுகின்றன. தோன்றா பயனிலை அப்படிங்கிறது ஒரு தொடரில் பயனிலை வெளிப்படையாக வரவில்லை எனில் அதனை தோன்றா பயனிலை என்பர். எனக்கு பசி இருக்கிறது, எங்கள் வீட்டுக்கு அருகில் ஒரு கோவில் இருக்கிறது, எனக்கு பசி, எங்கள் வீட்டுக்கு அருகில் கோவில் அப்படிங்கிறது தான் இருக்குது. இருக்கிறது அப்படிங்கிற வேர்டு இல்லை. ஸோ இன்னும் தொடரில் இருக்கிறது என்னும் பயனிலை வெளிப்படையாக தோன்றவில்லை. இவ்வினைமுற்று தோன்றா பயனிலை. அடுத்ததாக உருபணியலை அடையாளம் காணல். எப்படி உருபணியலை அடையாளம் காணுங்கிறதா முருகனுக்கு தந்தான், பசித்தவருக்கு உணவளித்தான் என்னும் தொடர்களில் கூ என்னும் வேற்றுமை உருபையுடைய கொடைப்பொருளை குறிக்கிறது. முருகனுக்கு, பசித்தவர்க்கு. அப்போ கூ என்னும் வேற்றுமை உருபு கொடைப்பொருளையே குறிக்கிறது. இவ்வுருபை மேலும் பகுக்க இயலாது. கூ என்னும் உருபை முருகன், பசித்தவர் ஆகிய சொற்களிலிருந்து பிரித்தாலும் பெயர் சொற்கள் பொருளை தருகின்றன. ஆனால் கொக்கு, சுக்கு ஆகிய சொற்களில் கூ என்பதை பிரிக்க முடியாது. பிரித்தால் கொக், சுக் என்று பொருள் தரா. ஆகவே முருகனுக்கு இங்கு கூ என்பது ஒரு உருபன், கொக்குக்கு கூ என்பது உருபன் அல்ல, அது சொல்லின் உறுப்பே. அடுத்ததாக முக்காலத்தும் பொருத்தமுடைய வினைமுற்று. முக்காலத்தும் பொருத்தமுடைய வினைமுற்று என்ன அப்படின்னா வினைமுற்று இருக்கும் ஒரு பொருளை விளக்கும் போது அத்தொடரின் வினைமுற்று செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு அமைதல் வேண்டும். செய்யும் என்னும் வாய்ப்பாட்டில் அமைதல் வேண்டும் என வினையியலில் வந்து தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். எடுத்துக்காட்டாக நீர் குளிரும், மழை நிற்கும், ஞாயிறு தோன்றும், ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்யும், நூலகம் காலை 9 மணிக்கு திறக்கும், குளிரும், நிற்கும், தோன்றும், பெய்யும், திறக்கும் ஆகிய தொடர்களை வந்து கூறலாம். இவை அனைத்தும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டால் அமைந்துள்ளன. இதுபோல ஆங்கிலத்தில் வந்து த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். தொல்காப்பிய வினையியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னிலை காலமும் தோன்றும் இயற்கை எம்முறை சொல்லும் நிகழுங்காலத்து மெய்நிலை பொதுச்சொல் கிளத்தல் வேண்டும். முன்னிலை காலமும் தோன்றும் இயற்கை எம்முறை சொல்லும் நிகழும் காலத்து மெய்நிலை பொதுச்சொல் கிளத்தல் வேண்டும். தொல்காப்பிய வினையியல் சொல்கிறாங்க. அடுத்து தெருநிலை வினைமுற்று. தெருநிலை வினைமுற்று அப்படின்னா வினைச்சொற்கள் வினைமுற்று சொற்களை தெருநிலை குறிப்பு அப்படின்னு 2 வினையாக சொல்லலாம். வினைமுற்று வந்து சொற்கள் தெருநிலை குறிப்பு என இருவகைப்படும். ஒரு செயலை தெளிவாக தெரிவிக்கும் வினை தெருநிலை வினைமுற்று. இவ்வினைமுற்றின் விகுதியானது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக நடந்தான் என்னும் வினைமுற்றில் வந்து உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படர்க்கை இடம்பெற்றுள்ளன. உயர்திணைங்கிறது திணை, ஆண்பால்ங்கிறது பால், ஒருமைங்கிறது எண், படர்க்கைங்கிறது இடம் ஆகிய உயர்திணை நடந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே நம்மளுக்கு திணை, பால், எண், இடம் ஆகியவரை வந்து காணப்படுகிறது. திணை வந்து உயர்திணையாக இருக்குது, பால் வந்து ஆண்பால் அப்படிங்கிறது, எண் வந்து ஒருமையாக அப்படிங்கிறது, இடங்கிறது படர்க்கைங்கிறது நம்மளுக்கு புரியுது. இஃது இறந்த காலத்தையும் குறிக்கிறது. செய்பவன், கருவி, காலம், நிலம், செயல், செய்பொருள் ஆகிய ஆறனையும் வெளிப்படையாக உணர்த்துகிறது. செய்பவன், கருவி, நிலம், காலம், செயல், செய்பொருள் ஆகிய ஆறனையும் வெளிப்படையாக உணர்த்துகிறது. எழுதினான் இவ்வினைமுற்றும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அடுத்து குறிப்பு வினைமுற்று வந்து செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டி செயலையும் காலத்தையும் குறிப்பாக நிற்கும் வினைச்சொல்லே குறிப்பு வினைமுற்று. செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டி செயலையும் காலத்தையும் குறிப்பாக தெரிவித்து நிற்கும் வினைச்சொல்லே குறிப்பு வினைமுற்றாகும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 வகை பெயரின் அடியாக குறிப்பு வினை தோன்றும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 வகை பெயரின் அடியாக குறிப்பு வினை தோன்றும். இவன் பொன்னன் என்பது பொன்னனை உடையவனாக இருந்தான்,
பொன்னை உடையவனாக இருந்தான், இருக்கிறான், இருப்பான் என பொருள் உணர்த்தி செயலையும் காலத்தையும் குறிப்பாகவும் செயல் செய்பவனை வெளிப்படையாக காமிக்கிறது. அடுத்து தொடரமைப்பில் ஆகுபெயர். தொடரமைப்பில் ஆகுபெயர் அப்படிங்கிற பொழுது நாம் பேசும்பொழுது இயல்பாகவே நம்மை அறியாமல் இலக்கண கூறுகளை பயன்படுத்தி வருகிறோம். எடுத்துக்காட்டாக வந்து ஆகுபெயரை கூறலாம். அதாவது கீழ்காணும் உரையாடலை வந்து நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு ஆகுபெயரை பற்றி புரியும். வீட்டில் வந்து அம்மா சொல்கிறாங்க, கண்ணா பள்ளிக்கு நேரமாகவில்லையா? கண்ணன் சொல்கிறான், அம்மா இன்று பள்ளிக்கு விடுமுறை. பேருந்து நிறுத்தத்தில் வந்து ஐயா 47 சென்று விட்டதா? அதுக்கு மற்றொரு சொன்ன இன்னும் வரவில்லை. பேருந்தில் வந்து நடத்துனர் கேட்குறார், காந்தி மண்டபம் பாரு, இறங்குங்க. காந்தி மண்டபம் யாரு, இறங்குங்க. அலுவலகத்தில் வந்து அந்த நீலச்சட்டை இன்னும் வரவில்லையா? பள்ளியில் வந்து முகிலன் சொல்கிறான், மதி பாரதியாரை படித்து விட்டாயா? ஓ, படித்து விட்டேன். இந்த உரையாடல்கள் எல்லாமே நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, பள்ளிக்கு விடுமுறை, 47 சென்று விட்டதா, காந்தி மண்டபம் யாரு, அந்த நீலச்சட்டை, பாரதியாரை படித்து விட்டாயா? ஸோ மேற்கண்ட உரையாக பள்ளிக்கு விடுமுறை என்பது பள்ளியை குறிக்காமல் அங்கே படிக்கும் மாணவர்களுக்கு விடுமுறை என்பதை குறிக்கும். இது இடவாகு பெயர். இது போலவே மற்ற தொடர்களுக்கும் ஆகுபெயராக இருக்குது. ஆகுபெயர் என்பது ஒரு பொருளின் இயற்பெயர், அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயராகும். ஆகுபெயர் குறித்தும் அதன் வகைகளை குறித்தும் நம்ம ஏற்கனவே படித்தாச்சு. ஸோ தமிழில் வந்து ஆகுபெயர் தொடரியல் இலக்கணத்துடன் தொடர்புடையதாக இருக்குது. பெயர்கள் தொடரிலிருந்து வருவிக்கப்படுவதனால் அதனை வேற்றுமை மயங்கியலில் தொல்காப்பியர் வந்து அமைச்சிருக்காரு. ஸோ ஆகுபெயரை பற்றி எதில் விவரிச்சிருக்காரு தொல்காப்பியர் அப்படின்னா வேற்றுமை மயங்கியலில் விவரிச்சிருக்காரு. அடுத்தது பல வகை தொடர்கள் அப்படின்னா இன்றைய வழக்கில் வந்து நாம் பேச்சிலும் எழுத்திலும் பல வகை தொடர்களை பயன்படுத்துகிறோம். செய்தித்தொடர், வினாத்தொடர், கட்டளைத்தொடர், உணர்ச்சித்தொடர் ஆகியன நாம் படிக்கும் நாளிதழ், மாத இதழ், விளம்பரம், அறிவிப்பு ஆகியவற்றில் இடம்பெறுகின்றன. செய்தித்தொடர், வினாத்தொடர், கட்டளைத்தொடர், உணர்ச்சித்தொடர் ஆகியன நாம் படிக்கும் நாளிதழ், மாத இதழ், விளம்பரம், அறிவிப்பு ஆகியவற்றில் இடம்பெறுகின்றன. அவற்றை படித்து பார்ப்பதுடன் இருந்து விடாமல் அவற்றின் தொடரமைப்பை அறிந்து கொள்ளவும் பிழைகளை கண்டறிந்து திருத்தவும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொடர் வகையும் தொடர் அமைப்பும். தொடர் வகையும் தொடர் அமைப்பும் படிக்கிறது. தொடர்கள் வந்து கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் தொடர்கள் கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் 4 வகையாக அமைந்து வருவதை வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ தொடர் வகைகளுக்கு சில எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா செய்தித்தொடர், வினாத்தொடர், விளைவுத்தொடர், உணர்ச்சித்தொடர். தொடர் வகை 4 இருக்குது. செய்தித்தொடர், வினாத்தொடர், விளைவுத்தொடர், உணர்ச்சித்தொடர். செய்தித்தொடர் பொறுத்த வரைக்கும் என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார் அப்படிங்கிறது செய்தித்தொடர். என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தாருங்கிறது செய்தித்தொடர். வினாத்தொடர் அப்படின்னா ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்னும் பாடலை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்குறது வினாத்தொடர். அடுத்து விளைவு தொடர் அப்படிங்கிறது 3 பொருள் வரும் இல்லையா, 4 பொருள் வரும். கட்டளை, வாழ்த்துதல், வெய்தல், வேண்டுதல். விளைவு தொடர் வந்து கட்டளை, வாழ்த்துதல், வெய்தல், வேண்டுதல். கட்டளை பொருளை வந்து மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க, மழை வருவதற்கு முன் வீட்டுக்கு செல்க, இது வந்து கட்டளை. நீடுடி வாழ்வாயாக, இது வந்து வாழ்த்துதல். நீடுடி வாழ்வாயாக வாழ்த்துதல். வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவர்கள் ஒழிக, வாய்மையும் நேர்மையும் பின்பற்றாதவர்கள் ஒழிக அப்படிங்கிறது வெய்தல். வயிறார உணவிடுக அப்படிங்கிறது வேண்டுதல். அடுத்து உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறது வியப்பு, துன்பம், மகிழ்ச்சி. அதாவது துன்பம் அல்லது அவலம், மகிழ்ச்சி. வியப்பு, துன்பம் அல்லது அவலம், மகிழ்ச்சி அப்படின்னு 3 பொருள் வரும். எவ்வளோ பெரிய யானை அப்படிங்கிறது வியப்பு. அந்தோ தாவரங்கள் நீரின்றி வாடுகின்றனவே, இது வந்து துன்பம் அல்லது அவலத்தை குறிக்கிறது. தலைவா வருக வருக உன் வரவு நல்வரவாகுக, இது வந்து மகிழ்ச்சி. அடுத்தது தொடர் அமைப்புகளை பொறுத்தவரையும் தொடர் அமைப்புகளில் சிலவற்றை தனிநிலை, தொடர்நிலை, கலவை தொடர்கள் என ஆங்கில இலக்கண அமைப்பை ஒற்றி கூறுகின்றன. அத்தகைய அமைப்புடைய தொடர்கள் வந்து பெரும்பான்மை கதை கட்டுரைகளில் இடம்பெற்றுள்ளன. தனிநிலை தொடர்கள் அப்படின்னா கண்மணி நாளிதழ் படிக்கிறாள், ஓர் எழுவாய் ஒரு பயனிலை. கண்மணி படிக்கிறாள். இது கண்மணி நாளிதழையும் வளவன் வார இதழையும் முருகன் மாத இதழையும் படிக்கின்றனர். இது வந்து பல எழுவாய்கள் ஒரே பயனிலை படித்தல் இதழ் அப்படிங்கிறதுல. தொடர்நிலை தொடர்கள் அப்படின்னா நான் நன்றாக பொருளுணர்ந்து படித்தேன், அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன். ஒரே எழுவாய் பல பயனிலைகள். நான் என்பது எழுவாய், படித்தேன் பெற்றேன் என்பது பயனிலைகள். அதனால் என்பது இணைப்புச் சொல். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்கள் அதனால் ஆகையால் ஏனென்றால் இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்கள் வந்து அதனால் ஆகையால் ஏனெனில் ஏனென்றால் முதலான இணைப்புச் சொற்களை இணைக்கப்பட்டு வருவதும் ஓர் எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவதும் தொடர்நிலை தொடராகும். அடுத்து கலவை தொடரை பொறுத்தவரைக்கும் தமிழில் பிழையின்றி எழுத வேண்டுமெனில் நல்ல தமிழ் நூல்களை படிக்க வேண்டும் என்னும் தொடரில் நல்ல தமிழ் நூலை படிக்க வேண்டும் என்பது முதன்மை தொடர். பல தமிழில் பிழையின்றி எழுத வேண்டும் என்பது சார்பு தொடர். இவ்வாறு பல தொடர்கள் கலந்து ஒரே தொடராக வருவது கலவை தொடர். ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றுதல் அப்படிங்கிறது ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றும் பயிற்சியினை வந்து நம்ம படிச்சிருக்கோம். அவ்வாறு மாற்றம் செய்யும் தொடர்கள் வந்து செய்யும் பொழுது அவ்வாறு மாற்றம் பெறும் தொடர்களை வினை மாற்றம், கூற்று மாற்றம், ஒரு தொடரை பல வகையாக மாற்றுதல் என பகுக்கலாம். வினை மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றும் பொழுது பெயர்ச்சொற்கள் மாற்றம் அடைவதில்லை, வினைச்சொற்களை மாற்றம் அடைகின்றன. ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றும் பொழுது பெயர்ச்சொற்கள் மாற்றம் அடையாது, வினைச்சொற்கள் தான் மாற்றம் அடையும். செய்வினை, செயற்பாட்டு வினை. பூங்குழலி யாழ் மீட்டினாள் என்பது செய்வினை, யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை. அடுத்து தன்வினை பெருவினை அப்படிங்கிறது தமிழழகன் கல்வி கற்றான் அப்படிங்கிறது தன்வினை, தமிழழகன் கல்வி கற்பித்தான் என்பது பெருவினை. உடன்பாடு எதிர்மறை வினை பொறுத்த வரைக்கும் கலைச்செல்வி நேற்று வந்தாள் அப்படிங்கிறது உடன்பாடு வினை,
கலைச்செல்வி நேற்று வந்திலல் அப்படிங்கிறது எதிர்மறை வினை. இன்றைய வழக்கில் இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் தொடர்களில் எதிர்மறை பொருளை உணர்த்த இல்லை என்னும் சொல் பயன்படுகிறது. உணர்த்த இல்லை. எதிர்காலத்தில் எதிர்மறை பொருளை உணர்த்த ஆ என்னும் எதிர்மறை இடைநூலின் சேர்த்து மாட்டு கூட்டல் ஆ மாட்டாள் என்னும் சொல் வருகிறது. எதிர்காலத்தில் எதிர்மறை பொருளை உணர்த்த ஆ என்னும், அதாவது ஆப்போசிட் ஏற்று பேசணும் முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆ என்னும் எதிர்மறை இடைநூலின் சேர்ந்து மாட்டு கூட்டல் ஆ மாட்டாள் என்னும் சொல் வருகிறது. இளமுருகன் நேற்று வரவில்லை, இது இறந்த காலம். விண்ணரசி இன்று வரவில்லை, இது நிகழ்காலம். இனியன் நாளை வரமாட்டான், இது எதிர்காலம். அல்ல என்னும் சொல்லும் ஐம்பால் மூவிடத்தும் முக்காலத்திலும் எதிர்மறை பொருள் வருகிறது. அல்ல என்னும் சொல்லும் ஐம்பால் மூவிடத்தும் முக்காலத்தும் எதிர்மறை பொருள் வருகிறது. நான் அல்ல, நீ அல்ல, நாங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, அவன் அல்ல, அவள் அல்ல, அவர் அல்ல, அதுவல்ல, அவை அல்ல. நான் அல்லேன், நீ அல்லை, நாங்கள் அல்லோம் என்பது இலக்கண வழக்கு. நான் அல்லேன், நீ அல்லை, நாங்கள் அல்லோம் என்பது இலக்கண வழக்கு. கூற்று மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் கூறியதையே கூற்று என்கிறோம். ஒருவர் கூறுவதை கூற்று அப்படின்னு சொல்லி நேர்கூற்று அயற்கூற்று. அதாவது ஒருவர் பேசுவது நேர்கூற்று எனவும் அவர் பேசியதை பிறர் வாங்கி அதாவது எடுத்துக்கொண்டு கூறுவது அயற்கூற்று என்றும் கூறுவர். தேன்மொழி நூலை கொடு என்று வளவன் கேட்டான், இது நேர்கூற்று. நூலை தனக்கு கொடுக்குமாறு தேன்மொழியை வளவன் கேட்டான் என்பது அயற்கூற்று. ஒரு தொடரை பல வகை தொடர்களாக மாற்றுதல். ஒரு தொடரை பல வகையாகவும் மாற்றலாம். எடுத்துக்காட்ட கதிரவன் ஓவியம் வரைந்தான் எனும் தொடரை வெவ்வேறு தொடராக மாற்றி அமைக்கலாம். கதிரவன் ஓவியம் வரைந்தான், இது செய்தி தொடர், அதாவது உடன்பாடு. கதிரவன் ஓவியம் வரைந்திலன், இது செய்தி தொடர் எதிர்மறை. கதிரவன் ஓவியம் வரைந்தான் அப்படிங்கிறது உடன்பாடு செய்தித்தொடர். கதிரவன் ஓவியம் வரைந்திலன் அப்படிங்கிறது எதிர்மறை செய்தித்தொடர். கதிரவன் ஓவியம் வரைந்தானா அப்படிங்கிறது வினாத்தொடர். கதிரவா ஓவியம் வரை, இது கட்டளை தொடர். கதிரவா என்னே உன் ஓவியத்தின் அழகு, இது உணர்ச்சி தொடர் என இந்தவாறு மாற்றி அமைக்கலாம். மேலும் அத்தொடரை ஓவியம் கதிரவனால் வரையப்பட்டது என செயற்பாட்டு வினைத்தொடராகவும், கதிரவன் ஓவியம் வரைவித்தான் என பிறவினைத்தொடராகவும் மாற்றலாம். மொழி நடையை பொறுத்தவரைக்கும் கற்போர் உள்ளம் கவரும் வகையில் எழுதுவதே மொழி நடை அப்படின்னு சொல்றாங்க. மொழி நடை என்பது தொடர்களில் உள்ள அமைப்பொழுங்கை குறிப்பது எனலாம். கட்டுரைகளையும் நூல்களையும் படைக்கும் படைப்பாளர்கள் தமக்கென ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி நடையை பின்பற்றுகின்றனர். அவர்களை படைப்புகளில் தொடர்கள் இன்றியமையாத இடத்தை பெறுகின்றன. இனிய நடை, எளிய நடை, தனித்தமிழ் நடை, இலக்கிய நடை, மணிப்பிரவாள நடை, அடுக்குமொழி நடை, வினாவிடை நடை என்பன சில நடைமுறைகளாகும். வினாவிடை நடை அப்படிங்கிறது கைப்புனைந்தியற்றா ஓரழகே அழியா அழகெனப்படும். கைப்புணர்ந்தியற்றும் அழகு அழியும் தன்மையுடையது. கைப்புணர்ந்தியற்றா கவின்பெரு வனப்பு என்றார் நக்கீரனாரும். கையால் செய்யப்படுவது செயற்கை, கையால் செய்யப்படாதது இயற்கை. மலையும் ஆறும் காடும் கடலும் எவர் கையால் ஆக்கப்பட்டன, அவை எக்கருவிகளால் செய்யப்பட்டன. ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும் எவரால் செய்யப்பட்டன. புனலும் தன்மை ஈந்தவர் எவர், நெருப்புக்கு வெண்மை யூட்டியவர் எவர். இயல்பாக அரும்பிய இவற்றின் அழகை கைப்புனைந்தியற்றா கவின்பெரு வனப்பாகும். மற்றையது போலி, முருகன் அல்லது அழகு அப்படிங்கிறது திருவிக்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வுரை பகுதியில் வினா கேட்டு அதற்கு விடை கூறுவது போன்ற தொடர்கள் அமைந்துள்ளன. பண்டைய இலக்கண உரை நூல்களில் வினா விடை நடையை பெரிதும் காணலாம். இதற்கு தடை விடை நடை என்று பெயர். தடை விடை நடை அப்படின்னு சொல்கிறாங்க. தாமே தடையை எழுப்பி அதுக்கு கூடும் விடை அப்படின்னா தடை விடை நடை. இவ்வுரை பகுதியின் மொழி நடை சிறப்பை பட்டியலிடுவோமா? சிறு சிறு தொடர்களாக அமைந்துள்ளன. வினா தொடர்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது அழகு, கவின், வனப்பு என ஒரு பொருள் தரும் சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இயற்கை, செயற்கை, புனல், நெருப்பு, ஞாயிறு, திங்கள், தன்மை, வெம்மை என எதிர்ச்சொற்கள் இடம்பெற்றுள்ளன. காரிருள், நீழல், தேன், பூங்காவனம், வான் பறந்த பொழில், கான் பறந்த தூறு என அடைமொழிகள் வந்துள்ளன. மலையும் ஆறும் காடும் கடலும் ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும் என எண்ணுமைகள் வந்துள்ளன. கைப்புணர்ந்தியற்றா கவின்பெரு வனப்பு என அழகிய தொடர் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உரைப்பகுதியின் நடைச்சிறப்பை உய்து உணரலாம். ஆகவே நாம் பல வகை மொழி நடைகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அறிஞர் பலர் எழுதியுள்ள நூல்களையும் படித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து எண்ணற்ற சொல் வடிவங்களை சொல்லாக்கங்களை உருவாக்க இயலும். படி என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து படித்த, படித்து, படித்தல், படிக்கிறேன், படித்தேன், படிப்பேன், படிக்கிறோம், படித்தோம், படிப்போம், படிக்கிறாய், படித்தாய், படிப்பாய் அப்படின்னு பல சொல் வடிவங்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறது மணியும் பவளமும் கலந்தது போல வட சொற்களையும் தமிழ் சொற்களையும் கலந்து எழுதும் நடை அப்படிங்கிறது தான் மணிப்பிரவாள நடை. இடைக்காலத்தில் இந்நடை செல்வாக்கு பெற்றிருந்தது. பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட ஸ்ரீ புராணம், சிந்திய சிந்தாமணி முதல் நூல்கள் இந்த நடையில் அமைந்திருக்கு. அடுத்தது
தொடரியலுக்கு வளஞ்சேர்க்கும் விகுதிகள் அப்படிங்கிறப்போ தொல்காப்பியர் காலத்திற்கு பின்னர் காலந்தோறும் மொழியில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்களிலும் இடம்பெற தொடங்கின. எடுத்துக்காட்டு சங்கம் அறிவிய காலத்தில் ஆளர் காரர் என்ற ஆக்கப்பெயர் விதிகள் சேர்ந்து புதிய சொற்கள் உருவாகின. காவலர் அப்படிங்கிறது மணிமேகலை குறிப்பிட்டிருக்காங்க. கஞ்சக்காரர் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. பல்லவர், சோழர், நாயக்கர் காலங்களிலும் மொழியியல் மாற்றங்கள் ஏற்பட்டன. நாயக்கர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காரன், காரி, சாலி ஆகிய ஆக்கப்பெயர் விதிகள் இக்காலத்தில் தொடர்களிலும் மிகுதியாக பயன்படுகின்றன. நாயக்கர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காரன், காரி, சாலி ஆகிய ஆக்கப்பெயர்கள் விகுதிகள் இக்கால தொடர்களிலும் மிகுதியாக பயன்படுகின்றன. இவை வடமொழியோடு ஒப்புமையாக்கப்பட்ட விகுதிகளாகும். எடுத்துக்காட்டாக பால்காரன், வீட்டுக்காரி, வண்டிக்காரர், புத்திசாலி, பலசாலி, பொறுமைசாலி, திறமைசாலி, மேலாளர், விற்பனையாளர், உரிமையாளர், கல்வியாளர், சிந்தனையாளர் ஆகியவற்றை கூறலாம். தொடர்களையும் அவற்றிற்குரிய இலக்கண விதிகளையும் அறிந்து கொள்வது மட்டுமின்றி பல வகை தொடர்களை பயன்படுத்தி பிழையின்றி பேசவும் எழுதவும் செய்வோம். மொழியின் தொடரியல் அமைப்பை போற்றுவோம் சொல்கிறாங்க. அடுத்து திருக்குறளில் தொடரமைப்பு கூறுகள். தோன்றா இழுவாய், தோன்றா செய்படும், தோன்றா பயனிலை. தோன்றா இழுவாய் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் என்னன்னா, இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்குன்னு 352வது குறள் சொல்கிறாங்க. எது இன்பம் பயக்கும் என்னும் வினாவுக்கு மாசறு காட்சியவர்க்கு அக்காட்சி இன்பம் பயக்கும். இங்கு காட்சி என்பது தோன்றா இழுவாய். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. அடுத்து தோன்றா செயல்படும் பொருள். சென்ற இடத்தால் செலவிடா தீ துரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு 422வது குறள் சொல்கிறாங்க. எது உய்ப்பது அறிவு என்னும் வினாவிற்கு மனத்தை உய்ப்பது அறிவு என விடை வரும். இங்கு மனம் என்பது தோன்றா செயல்படும் பொருள். சென்ற இடத்தால் செலவிடா தீ துரியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அடுத்து தோன்றா பயனிலை. கெடுப்பதுவும் கெட்டார் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. குறள் 15வது. கெடுக்க வல்லதும் மலை, காக்க வல்லதும் மலை. இங்கு வல்லது என்பது தோன்றா பயனிலை. நாம் தான் அச்சொல்லை வருவித்து கொள்ள வேண்டும். ஸோ இதோட இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்து. அடுத்ததாக படித்து சுவைப்போம் அப்படிங்கிறத விருந்தொன்றில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பழம் பால் வழங்கப்பட்டது. அங்கிருந்த புலவர் மற்றொருவிடம் பண்பு தொகையை உமை தொகை என வினவினார். இவர் புலவர் கூறியதன் பொருள் புரியாமல் விழித்தார். என்ன ஐயா விளங்கவில்லையே? பழம் பால் என்று கூறினால் பண்பு தொகை பழமை கூட்டல் பால், அதாவது பழைய பால். பழம் பால் என்று கூறினால் உண்மை தொகை பழம் கூட்டல் பால், அதாவது பழமும் பாலும். புரிந்ததா என்று புலவர் எழுதினார். அவர் சிலேடை நயத்தை கேட்டு அனைவரும் வியப்பில் அண்ண. பால் பழம் என கூறினால் அது உண்மை தொகை மட்டுமே வரும். உண்மை தொகை. அடுத்தது ஒரு சொல் இரு பொருள். பெரும் புலவர் ஒருவர் விருந்துண்ணச் சென்றார். விருந்து முடிந்ததும் அவர் பருகுவதற்கு பால் வழங்கப்பட்டது. அந்த பாலில் ஒரு சிற்றெரும்பு கிடந்தது. அதை கண்டதும் அவர் பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொள்கிறான் என்றார். அவர் கூறிய பொருள் விளங்காமல் அருகிருந்தவர்கள் வியப்புடன் நோக்கினர். அதற்கு அப்பெரும் புலவர் சீனினா சர்க்கரையின் வாசம், அதாவது சீனியின் வாசத்தை அறிவது எறும்புதானே, அதனால் எறும்பு சீனிவாசன் என்று கூறலாம் அல்லவா? இந்த பாலில் எறும்பு இருப்பதை பாருங்கள். அதை சுட்டவே பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொள்கிறான் என்று கூறினேன் என விளக்கம் தந்தார். பார்க்கடலில் சீனிவாசன் அப்படிங்கிற இரு பொருள், அதாவது திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். சீனியின் வாசம் அறியும் எறும்பு என்றும் சொல்கிறோம். அடுத்ததாக அகராதிக்கலை. அகராதிக்கலைகளை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி மஹால் தஞ்சாவூரில் நடைபெறுவதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அகராதியை பேசுகிற மாதிரி அகராதி போய் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குவளையம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குவளையம் என்றால் உலகம், வையகம், ஞாலம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி என்ற சொற்களும் உலகம் என்னும் பொருளைத்தான் தருகிறது. குவளையம் அப்படின்னு சொன்னால் உலகம்னு அர்த்தம். உலகத்துக்கு என்னென்ன பொருள் கூறுகிறதுனா வையம், ஞாலம், புவி, புவனம், அகிலம், அண்டம், பார், தரணி, பூமி ஆகிய சொற்களும் உலகம் அப்படிங்கிற பொருளை தான் தருது. ஸோ ஒரு சொல்லுக்கு இவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகரம் அப்படின்னா அகரம் ஆதி என்னும் இரு சொற்களின் சேர்க்கை தான் அகராதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதி என்பதற்கு முதல் என்னும் பொருளும் உண்டு. ஒரு பொருளில் உள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி தொகுத்து விளக்கும் நூல் தான் அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் சொல்லுக்கு சொல் பொருள் விளக்கம் செய்யும் முறை தொல்காப்பியர் காலத்திலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் உரியியலில் பல சொற்களுக்கு பொருள் விளக்கம் தந்துள்ளார். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி போனால் செழுமையும் வளனும் கொழுப்பும் ஆகும், செழுமையும் வளனும் கொழுப்பும் ஆகும் எனும் நூற்பா மூலம் எளிதாக பொருள் விளக்கம் தருகிறார். அதாவது செழுமை என்பது வளமையும், கொழுப்பு என்பது பண்பையும் குறிக்கும். மற்றொரு எடுத்துக்காட்டும் என்னென்னா ஐ வியப்பாகும். அப்படின்னா குழந்தைகள் வியப்புக்குரிய பொருளை கண்டால் ஐ என ஒலி எழுப்புவாங்க. இது இயற்கை அல்லவா? இந்த உரிச்சொல்லுக்கு தான் தொல்காப்பியர் பொருள் விளக்கம் தர்றாரு. ஸோ தொல்காப்பியர் காலத்திலேயே சொல் பொருளுக்கு காணும் செயல்பாடு தொடங்கிவிட்டது. அகராதி என்ற சொல் தமிழில் எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறப்போ தமிழில் முதல் அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் 1594ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அகராதி நிகண்டு என்னும் நூல் தான். இந்த ஆசிரியர் சிதம்பரத்தில் வாழ்ந்த ரேவண சித்தர்.
தமிழில் முதலில் அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் 1594 எழுதப்பட்ட அகராதி நிகண்டு எனும் நூலாகும். இதன் ஆசிரியர் வந்து சிதம்பரத்தில் வந்து ரேவண சித்தர். ஆனால் நிகண்டு என்று ஒரு சொல் இருக்கிறது இல்லையா, அதாவது நிகண்டு என்பது வடசொல். இச்சொல்லுக்கு வந்து தமிழில் வந்து சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி, கூட்டம் என பரப்பொருள் வந்து நிகண்டு அப்படிங்கிறது வடசொல். இச்சொல்லுக்கு வந்து தமிழில் வந்து சொற்றொகை, தொகுப்பு அகராதி, தொகை அகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி, கூட்டம் என பல பொருள் உண்டு. நிகண்டுகள் வந்து தமிழில் சொற்களை பல்வேறு பகுப்புகளுக்கு உட்படுத்தி அவற்றுக்குரிய பொருள்களை பாடல் வடிவில் தந்தன. முதலில் தோன்றிய நிகண்டு வந்து சேந்தன் திவாகரம். நிகண்டு நூல்களில் சிறந்ததாக வந்து சூடாமணி நிகண்டை சொல்லுவாங்க. முதலில் தோன்றிய நிகண்டு வந்து சேந்தன் திவாகரம். பல நிகண்டுகளில் சிறந்ததாக கூறுவது வந்து சூடாமணி. ஸோ நிகண்டு என்றால் என்னவென்று நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அதிலே வந்து பகுப்புகளுக்கு உட்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தெய்வம், மக்கள், விலங்கு, மரம் முதலியான 12 பெயர் தொகுதியில் வந்து தமிழில் உள்ள சொற்கள் வந்து வகைப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டு சூடாமணி நிகண்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விலங்குகளின் இளமை பெயரை அறிய விரும்பினால் முதலில் விலங்கின் பெயர் தொகுதியை வந்து காண வேண்டும். பின்னர் வந்து விலங்கின் பிள்ளை மரபு என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கும் பல்வேறு விலங்குகளுக்குரிய இளமை பெயர்களை காணலாம். பரல், பிள்ளை, குட்டி, குளவி, பார்ப்பு, குருளை, கன்று, மறி, போதகம் என்பெல்லாம் விலங்கின் இளமை பெயர்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பெயர்களுக்கு விலங்குகளும் எவையான என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இது போன்ற ஒரு சொல்லுக்குரிய பல பெயரையும் அறிந்து கொண்டால் எங்கள் பேச்சிலும் எழுத்திலும் பல சொற்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகராதி வகைகள் வந்து சிறுவர்களுக்கான அகராதி, எதுகை மோனை அகராதிகள், மரபுத்தொடர் அகராதிகள், வட்டார வழக்கு அகராதிகள், கலைச்சொல் அகராதிகள், பழமொழி அகராதிகள், மேற்கோள் அகராதிகள், ஒருபொருட் பன்மொழி அகராதிகள், எதிர்ச்சொல் அகராதிகள், ஒலிக்குறிப்பு அகராதிகள், ஒலிப்பு அகராதிகள், வணிகச்சொல் அகராதிகள், கணினிச்சொல் அகராதிகள், மருத்துவச்சொல் அகராதிகள், அலுவலக பயன்பாட்டுச் சொல் அகராதிகள், ஆட்சி மொழி அகராதிகள், இணையமொழி அகராதிகள், பொறியியற் சொல் அகராதிகள், தத்துவம் சார் அகராதிகள், சமய கருத்து சார்ந்த அகராதிகள், இலக்கியவியல் சார்ந்த அகராதிகள், அயற்சொல் அகராதிகள் அப்படிங்கிற நிறைய இருக்குது. ஸோ சொற்களஞ்சியத்தில் வந்து எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சதுர அகராதி அப்படிங்கிற பெயருடைய ஒரு நூலை படித்தோம் இல்லையா. ஸோ இந்த சதுர அகராதி அப்படிங்கிறது வீரமாமுனிவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். இவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டிஸ் ஜோசப் பெஸ்கி. 1732ஆம் ஆண்டு தான் தொகுத்தார். சதுர் என்பது 4 என்பது பொருள். இந்நூலுக்கு வந்து பெயர் பொருள் தொகை தொடை என்னும் வரிசையில் வந்து 4ஆக பகுத்து சொற்களுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. வீரமாமுனிவரை பின்பற்றியே ஐரோப்பியர் பலர் வந்து தமிழ் அகராதிகளை உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் வந்து பெப்ரீசியஸ், ராட்லர், வின்சுலோ, பெர்சிவல், ஜியூபோப் ஆகிய எல்லாமே குறிப்பிடத்தக்கவங்க. பெர்சிசியஸ், ராட்லர், வின்சுலோ, பெர்சிவல், ஜியூபோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் மட்டும்தான் அகராதி உருவாக்கியங்களா இல்லை, தமிழர்கள் வந்து அகராதியை வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட தமிழ் பேர் அகராதி, அதாவது தமிழ் லெக்சிகன் வந்து குறிப்பிடத்தக்கது. அகராதி வந்து சொல்லுக்கான விளக்கங்கள் 7 கூறுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவை என்னென்ன அப்படின்னா, சொல்லின் ஆங்கில ஒலிபெயர்ப்பு, சொல்லினோட ஆங்கில ஒலிபெயர்ப்பு, இலக்கண பாகுபாடு, சொல்லின் தோற்றம், இனச்சொற்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருள், சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள் இதெல்லாமே அமைந்திருக்கும். சொல்லினோட ஆங்கில மொழிபெயர்ப்பு, இலக்கண பாகுபாடு, சொல்லின் தோற்றம், இனச்சொல், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொல்லுக்குரிய பொருளும், இலக்கண சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய மேற்கோள் இதெல்லாமே அடங்கியிருக்கும். 7ஆவதாக கொடுக்கப்பட்டுள்ள மேற்கோள் வாயிலாக அந்த சொல் எந்த இலக்கியத்தில் என்னென்ன பொருள் வந்துள்ளது அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரே சமயத்தில் பல விவரங்கள் அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நூலகத்திற்கான 6 தொகுதியாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகராதிகள் அப்படிங்கிறது அகராதிகள் என்னென்ன அப்படின்னா, சதுர அகராதி வந்து வீரமாமுனிவர் வெளியிட்டிருக்காரு. தமிழ் ஆங்கில அகராதி வந்து பெரிசியஸ் வந்து தமிழ் ஆங்கில அகராதி வெளியிடுவார். படாகராதி வந்து ராமநாதன் வெளியிட்டிருக்காரு. தற்சொற்பிறப்பியல், தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி வந்து ஞானப்பிரகாச அடிகள். திராவிட சொற்பிறப்பியல் அகராதி வந்து பரோ எமினோ. பழமொழி அகராதி வந்து பெர்சிவல். நிகண்டுகளில் வந்து திவாகரர் எழுதியிருக்காரு. பிங்கள நிகண்டு வந்து பிங்களர் எழுதியிருக்காரு. சூடாமணி நிகண்டு வந்து மண்டலபுருடர். அகராதி நிகண்டு வந்து சிதம்பர ரேவண சித்தர். கயாதர நிகண்டுங்கிறது கயாதரர். உரிச்சொல் நிகண்டுங்கிறது காங்கேயர்.
ஸோ கலைக்களஞ்சியங்கள் அப்படின்னா செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூல்கள் தான் கலைக்களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். செய்திகளை தொகுத்து தரும் பார்வை நூல்களை தான் கலைக்களஞ்சியம் சொல்கிறோம். அறிஞர்கள், புலவர்கள், தலைவர்கள் ஆகிய வந்து தம் வரலாறுகள், தாவரங்கள், விலங்குகள் பற்றிய செய்திகள், புகழ்பெற்ற இடங்கள், பொருள்கள், நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரங்கள் அனைத்துமே அந்த தொகுத்து தரக்கூடியதான் கலைக்களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவியல் கலைக்களஞ்சியம் பற்றி படிச்சோம்லே அந்த மாதிரி தான். ஸோ ஏற்கனவே கூறியது போல் அறிவியல் தொடர்பான செய்திகள்லாம் அந்தந்த கலைக்களஞ்சியத்தில் வந்து நம்ம படிக்கலாம். தமிழில் வந்து அபிதானி சிந்தாமணிங்கிறது கலைக்களஞ்சியம் இருக்குது. ஸோ இந்த நூலில் அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் வந்து புலவர்கள் பழம்பெரும் இலக்கியங்கள், இலக்கிய கதை மாதர்கள், கோவில்கள் பற்றிய தகவல்கள் இருக்குது. ஸோ தற்காலத்தில் கணினி வந்து தடம் பதிச்சிருக்கு இல்லையா? ஸோ கணினித்துறையில் அகராதி அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ தமிழில் இன்றைக்கி வந்துக்கூடிய கணினி மென்பொருள் வந்து அகராதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கணினியை தட்டச்சு செய்யும்போது சரியான சொல்லக்கூடிய பரிந்துரைகள் வந்து அந்த அகராதியிலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அறிவியல் வளர்ச்சிக்கு எவ்வளோ விரைவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஒரு மொழியோட சொல்வளம் காட்டும் கண்ணாடியே வந்து அகராதி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லுக்கான பொருளை தேடி வந்தோம். ஸோ இதில் வந்து நிறையா விஷயம் நம்ம படித்தோம்னு சொல்லி அந்த இதை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட இந்த கருத்துக்கள் அடுத்ததாக மொழிபெயர்ப்பு கலை அப்படிங்கிறது வந்து நேர்காணல் நிகழ்த்துவரும் ஆசிரியருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு கலையை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ மொழிபெயர்ப்பு கலையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிறமொழி சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் சொல்லி பாரதியார் பாடல் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்னா, ஒரு மொழியில் இருக்கின்ற செய்தி வேறு மொழிக்கு மாற்றுவது தான் மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் இருக்கின்ற செய்தி வேறு மொழிக்கு மாற்றுவது மொழிபெயர்ப்பு. அவ்வாறு மொழிபெயர்ப்பு சேரும்பொழுது முதல் மொழிக்கு நிகரான செய்தி இரண்டாவது மொழியில் இடம்பெற வேண்டும். அப்போ முதல் மொழி அப்படின்னு சொன்னால் ஒரு பாடலை மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னா அப்பாடலில் இடம்பெற்றுள்ள மொழி தான் முதல் மொழி. ஸோ அதனை மூலமொழி எனவும் நம்ம தருமொழி எனவும் கூறலாம். அந்த பாடலை எந்த மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்கிறோமோ அது இரண்டாவது மொழி. இதனை வந்து பெருமொழி எனவும் இலக்கு மொழி எனவும் சொல்லலாம். ஸோ நிகரான செய்தி அப்படின்னு சொன்னால் நிகர் என்பது நேரான அல்லது ஒப்பான அப்படிங்கிறது பொருள். நிகரான செய்தி என்பது தருவ மொழியில் இருக்கின்ற சொல் அல்லது தொடருக்கு ஒப்பான பெருமொழியில் இருக்கின்ற சொல் அது தொடர். ஸோ அதாவது தமிழ் தெரிந்த ஒருவரை நோக்கி ஐயா உட்காருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஆங்கிலத்தில் மட்டும் தெரிந்தவர் பொருள் புரியாமல் விழிப்பாங்க இல்லையா? ஸோ அவருக்கு அருகில் இருப்பவர் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு மொழிபெயர்த்து சொன்னால் தான் புரிஞ்சுக்குவாங்க. உட்கார்கள் என்று சொல்வதும் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்று சொல்வதும் ஒரே பயணத்தான் சொல்கிறது, உட்காருங்க அப்படிங்கிற அர்த்தம் தான். ஆனால் இவ்விரு தொடரும் ஒன்றுக்கொன்று நிகர், அதாவது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்மளோட தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன் என்ற சொல் வந்து எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்லேஷியோ TRANSLATIO டிரான்ஸ்லேஷியோ என்கிற சொல் வந்து லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு வந்து கொண்டு வருதல் அப்படிங்கிற பொருள் தருமொழியில் இருக்கின்ற பொருளை அதற்கு இணையான பெருமொழியில் உரைப்பது எனும் சொல்லலாம். அவ்வாறு செய்யும் பொழுது செய்தி கூட்டவோ குறைக்கவோ கூடாது. பொருள் மாறாமல் இருக்க வேண்டும். மொழிபெயர்க்கும் செயலில் தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர் மொழிபெயர்ப்பு என்ற 4 வகை உண்டு. மொழிபெயர்க்கும் செயல் வந்து தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர் மொழிபெயர்ப்பு அப்படின்னு 4 வகை உண்டு. தழுவல் அப்படின்னா நேரடியாக மொழிபெயர்க்காமல் மூலமொழியை செய்தியை புரிந்து கொண்டு தழுவி எழுதுவதாகும். எடுத்துக்காட்டாக வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றாற் போல வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றாற் போல கம்பர் எழுதிய ராமாயணத்தை வந்து சொல்லலாம். இது தழுவல். சுருக்கம் என்பது படைப்பின் சுருக்கி அறிமுகப்படுத்தும் இல்லை. இதில் பொருத்தப்பாடு, கருத்து சிதையாமை, கோவை முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் கட்டுப்பாடின்றி எழுதலாம். ஒரு கவிதையை கவிதையாகவும் உரைநடையாகவும் மொழிபெயர்ப்பது மொழியாக்கம். மூலச்செய்தியிலிருந்து சிறிதும் வலுவாமல் மொழிபெயர்ப்பது நேரடி மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பற்றி பழந்தமிழ் நூலான தொல்காப்பியம் மொழிபெயர்ப்பு நூலை பற்றி விளக்கியிருக்கு. தொல்காப்பியர் மரபு நிலை அறிந்து அந்த மொழி வழக்கு ஏற்றாற் போல மொழிபெயர்க்க வேண்டும், மரபு நிலை அறிந்து அந்த மொழி வழக்குக்கு ஏற்றாற் போல மொழிபெயர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காரு. ஸோ தொல்காப்பியர் வந்து எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்க விதிகளை கூறியிருக்காரு அப்படின்னா, வடமொழி சொற்களை தமிழில் பயன்படுத்த வேண்டிய சூழலில் வந்து வடமொழியில் இருக்கின்ற சிறப்பெழுத்துக்களை நீக்கிவிட்டு தமிழ் எழுத்திலேயே எழுத வேண்டும் என்றும், வடச்சொல்லின் வடிவம் சிதைந்தாலும் வடமொழி சொல்லாகவே கருத வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எடுத்துக்காட்டாக வருஷம் என்பதை வந்து வடமொழி சொல், இதற்கு வந்து நேரடி தமிழ் சொல் வந்து ஆண்டு. ஆனால் அந்த வட சொல்லையே தமிழில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த மொழியின் சிறப்பெழுத்து ஷா என்ற வடமொழி எழுத்தை நீக்கி டா என்னும் தமிழ் எழுத்தை சேர்த்து வருடம் என்று எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வடமொழியிலேருந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பிரசங்கம், பிரச்சாரம் ஆகிய வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொன்னால் மொழிபெயர்ப்போட பொருள் வந்து பொருத்தமானது தான். அதனால் மூலமொழி செய்தியை வந்து புரிந்து கொண்டு தான் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ சில இடங்களில் அழகுக்காக புற்றறை, அதாவது புல்தரை புற்றறை அப்படிங்கிறது புல்தரை. அங்கு ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருப்பார்கள். அதில் கீப் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலும், புல்தரை மேல் நடக்காதீர்கள் அப்படின்னு தமிழில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அப்படின்னா புல்தரை மேல் நடக்காதீர்கள் என்றால் புல்தரைக்கு உள்ளே நடக்க வேண்டாம் என்பது பொருளாகிவிடும் அல்லவா? ஸோ புல்தரையில் நடக்காதீர்கள் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அதாவது புல்தரை மேல் நடக்காதீர்கள்னு சொல்லக்கூடாது, புல்தரையில் நடக்காதீர்கள் என்று தான் நம்ம சொல்லணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரசங்கம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சொற்பொழிவு, பிரசங்கம் அப்படின்னு சொன்னால் சொற்பொழிவு, பிரச்சாரம் அப்படின்னா பரப்புரை. பிரசங்கம்னா சொற்பொழிவு, பிரச்சாரம் அப்படின்னா பரப்புரை. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேராசிரியர் நீலாம்பிகை அம்மையார் வந்து வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் என்னும் நூல் வந்து நம்மளுக்கு மொழிபெயர்ப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பில் மரபின் இன்றியமையாமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, செந்தமிழ் மொழிபெயர்ப்பில் பெருமதிப்பு கொண்டு அதனை ஐயன் திரிபர கற்று இலக்கண இலக்கிய நூல்கள் ஆக்கியவர் வந்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமா முனிவர் ஆவார். அவர் தமிழை கற்க தொடங்கிய காலத்தில் அதன் மரபு தெரியாது. கோழி தன் குட்டிகளை காப்பது போல என சொற்பொழிவில் கூற கோவில் வழிபாட்டிற்கு கூடியிருந்த அத்தனை பேரும் சிரித்தனர். வீரமா முனிவர் சிரிப்பின் காரணத்தை கேட்டறிந்தால் தாம் செய்த பிழையை உணர்ந்தால் தமிழை நன்கு கற்றார், தமிழில் புலமை பெற்றார், தமிழ் மரபை போற்றினார். இது வந்து கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல என்பதே மரபு சரி. ஸோ ஃபிஷ் ஷீடு என்ற ஆங்கில சொற்றொடர் வந்து தமிழ் சொல்லுக்கு மொழிபெயர்த்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிஷ்னா மீன், சீட்னா விதை. அப்போது மீன் விதை என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீன் விதை வாங்கி குழிப்பறித்து நட்டால் மீன் மரமாக முளைக்கும். சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தால் எவ்வளவு இடர்பாடு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் மொழிக்கான மரபை தெரிந்து கொண்டு மொழி பெயர்க்க வேண்டியது இன்றியமையாதது. அதாவது இந்த ஆங்கில சொற்றொடர் வந்து தமிழில் மீன் குஞ்சு என்று மொழிபெயர்ப்பு தான் சரியாக இருக்கும். ஸோ மொழிபெயர்ப்பில் கவனம் தேவை அப்படின்னா, ஹைகோர்ட் பெஞ்ச் என்ற ஒரு தொடர் இருக்கு இல்லையா, ஹைகோர்ட் என்ற உயர்நீதிமன்றம், பெஞ்ச் என்ற இருக்கை அப்படின்னு மொழிபெயர்த்து உயர்நீதிமன்ற இருக்கை என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது, உயர்நீதிமன்ற அமர்வு என்று மொழிபெயர்க்க வேண்டும். ஸோ அதனால தான் மொழிபெயர்ப்பாளருக்கு துறை வாரியாக கலைச்சொல் தெரிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஸோ ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்க தொடர் எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, ட்ரெயின்டு ஸ்டாஃப் அப்படின்னா ட்ரைனிங் ஸ்டாஃப். இந்த தொடரை வந்து எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ பயன்பாட்டு தொடர்பான சொற்களை வந்து பயன்பாட்டு தொடர்பான சொற்களை எப்படி மொழிபெயர்க்கணும், பண்பாட்டு தொடர்பான சொற்களை எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, பண்பாட்டு சொற்களை வந்து ஒளிபெயர்ப்பு செய்தாலே போதும். தாலி அப்படிங்கிறது, கோலம் முதலான சொற்களை வந்து சொல்லலாம். இவை போன்ற சொற்களை மொழிபெயர்ப்பு சொற்களை விளக்கினால் பொருளோட்டத்துடன் தடையாக இருக்கும். இதை வந்து கதையோட்டத்தில் விளக்க வேண்டும். அடுத்து ஆங்கிலத்தில் க்ளோசரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் வந்து அருஞ்சொல் அகர முதலி என்று சொல்லலாம். கோலம் என்றும் ஆங்கிலத்தில் சொல்லலாம். KOLAM, a simple and sometimes elaborate pattern drawn in front of the house with white powder of rice flour, a symbol of auspicious என்று சொல்ல வேண்டும். ஸோ கோலம் என்பது தமிழ் பண்பாட்டுக்கு சார்ந்தது. இதனை வீட்டுக்கு முன் வாசலில் அழகுக்காக வரைவர். இது சிக்கல் கோலமா பூக்கோலமா என்பதை நாம் தான் விளக்க வேண்டும். அரிசி மாவில் வரைவதாகவும் எறும்பு மாதிரியான உயிரினங்கள் உணவு தருவதாகவும் விளக்கலாம். அடுத்து மொழிபெயர்ப்பு வகைகள் அப்படின்னு சொன்னால், பத்திரிகை மொழிபெயர்ப்பு, விளம்பர மொழிபெயர்ப்பு, வானொலி மொழிபெயர்ப்பு, கணினி மொழிபெயர்ப்பு, கணிப்பொறி மொழிபெயர்ப்பு, இலக்கிய மொழிபெயர்ப்பு, அறிவியல் மொழிபெயர்ப்பு. ஸோ ட்ரெயின்டு ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னால் பயிற்சி பெற்ற அலுவலர். ட்ரைனிங் ஸ்டாஃப் என்னன்னா பயிற்சி தரும் அலுவலர். ஸோ ட்ரெயின்டு ஸ்டாஃப் அப்படின்னா பயிற்சி பெற்ற அலுவலர், ட்ரெயின்டு அப்படின்னா பயிற்சி பெற்ற அலுவலர், ட்ரைனிங் ஸ்டாஃப் அப்படின்னா பயிற்சி தரும் அலுவலர். இங்கே வந்து ஒரு புறநானூறு பாடல் வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க கணின் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா, டு அஸ் ஆல் டவுன்ஸ் ஆர் ஒன், ஆல் மின் ஆர் அவர் கின், தீதும் நன்றே பிறதர வரா, லைஃப் இஸ் குட் கம்ஸ் நாட் ஃப்ரம் அதர்ஸ் கிஃப்ட் நாட் இல் லைக்வைஸ், நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, பெயின்ஸ் அண்ட் ரிலீவ்ஸ் ஃப்ரம் பெயின்ஸ் ஆர் ஒன்ஸ் ஓன், சாதலும் புதுவது அன்றே வாதல், டெட்ஸ் ஆர் நோ நியூ திங் நார் அவர் பிளாசம்ஸ் த்ரில் வென் ஜாயஸ், இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின், லைஃப் சீம்ஸ் லைக் ஏ லக்ஸீரியஸ் டிராஃப்ட் நார் இன் ஹேட் காண்டவுன் இட் இல், இன்னாது என்று இளமே மின்னொடு வானம், வி சீம்ஸ் திஸ் ப்ரீசியஸ் லைஃப் இஸ் அவர் ஃபெரி ரேட் ராஃப்ட் போர்ன், வான் தன் துளி தலையீ ஆனது, வானம் தன் துளி தலையீ ஆனது, ஆன் த வாட்டர்ஸ் ஆஃப் மைட்டி மவுண்டைன் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைட், கல் பொருது இறங்கு மல்லல் பேர் யாற்று, த பவுடர்ஸ் மவுனிங் இன் த வெயின் ஆஸ் லாஸ் ஆர்டைன் ஃப்ளோட்டிங் சர்வ்ஸ் த ராஃப்ட், முறைவழி படுவும்
என்பது திறவோர். thus have we seen in vision of the wise and we wonder not. காட்சியின் தெளிதிறம் ஆதலின் மாட்சியின். at the greatness of the great skills less despise as men of too late. காட்சியின் தெளிதிறம் ஆதலின் மாட்சியின். பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இயதல் அகலினும் அதனினும் இளமே. thus we have in the vision the wise we wonder not the greatness of the greatness still less despise as men of the low late அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உறவு முறைப்பு சொற்களை வந்து மொழிபெயர்க்கும் பொழுது தம் தாயுடன் பிறந்த ஆணை தாய்மாமன் என்றும் தந்தையுடன் பிறந்த ஆணை சித்தப்பா பெரியப்பா எனவும் சொல்கிறோம். உறவு நிலையை சொல்ல தமிழில் இவை போன்று பல சொற்கள் உள்ளன. இச்சொற்களை எல்லாம் வந்து குறிக்க ஆங்கிலத்தில் அங்கிள் என்ற ஒரு சொல் மட்டும்தான் இருக்குது. ஸோ உறவுமுறை சொல்ல வந்து மொழிபெயர்க்கும் பொழுது கவனம் தேவை. ஸோ பெயரை வந்து மொழிபெயர்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சர் ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற பெயர் வந்து சர் ஃப்ரான்சிஸ் நாள் என்று மொழிபெயர்க்க கூடாது, ஒளிபெயர்க்க வேண்டும். அங்கே வந்து மொழிபெயர்க்கக்கூடாது, ஒளிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்தோ சிங் என்ற பெயரை வந்து ராம்தோ சிங் என்ற மொழிபெயர்க்காமல் ராம்தேவ் சிங் என்று மொழிபெயர்க்க வேண்டும். கம்பர் கூட லட்சுமணன் என்ற பெயரை லக்குவணன் என்று ஒளிபெயர்ப்பு செய்துள்ளார். அதான் அந்த சவுண்டு மட்டும் இதே மாதிரி இருந்தால் போதும். ஒளிபெயர்ப்பு என்று சொல்கிறீர்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஊர் பெயர், கண்டுபிடிப்பு, உறவு சொற்கள் முதலியவற்றெல்லாம் ஒளிபெயர்ப்பு தான் நம்ம செய்யணும். புதிதாக கண்டுபிடிக்கும் அறிவியல் கருவிகளையும் சொற்களையும் உடனுக்குடன் மொழிபெயர்க்க முடியாத போது ஒளிபெயர்ப்பு செய்யலாம். மொழிபெயர்க்க முடியலனா அந்த சவுண்ட் ஒரே மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் பற்றி மொழிபெயர்க்க ஒரு தொடர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் சிறந்த கவிஞர், அவர் எழுதிய திருக்குறள் மிகவும் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில சொல்லுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது கிரேக்க மொழியில் அரிஸ்டாட்டில் எழுதினது வந்து பொய்டிக்ஸ் POETICS. அதனை வந்து தமிழில் வந்து கவிதையியல் என பேராசிரியர் மணவாளன் மொழிபெயர்த்துள்ளார். கிரேக்க மொழியில் வந்து அரிஸ்டாட்டில் எழுதிய நூல் வந்து பொய்டிக்ஸ். இதனை தமிழில் வந்து கவிதையியல் என பேராசிரியர் மணவாளன் மொழிபெயர்த்துள்ளார். கிரேக்க கலைச்சொற்கள் மிகவும் பழையனவாக இருந்தாலும் மிகவும் ஆழமானவை எனவும் அதற்கு ஏற்ற வடிவம் தமிழில் இல்லை எனவும் கூறியுள்ளார். கிரேக்கத்தில் கதை மாந்தர்களையும் அவர்களின் பண்புகளையும் எத்தோஸ் ETHOS என்ற ஒரே சொல்லை குறிக்கிறது. ஆங்கிலத்தின் கேரக்டர் CHARACTER எனும் ஒரு சொல் இரண்டனையும் குறிக்கிறது. ஆனால் தமிழில் கதை மாந்தர் வேறு, கதை மாந்தர்களின் பண்புகள் வேறு என்று இதில் எந்த தடுமாற்றமும் வரக்கூடாது. ஸோ திருவள்ளுவர் பற்றி என்ன இருக்குது அப்படின்னா, திருவள்ளுவர் ரிட்டன் பை கிரேட் போயட் திருவள்ளுவர் இஸ் வெரி ஃபேமஸ். GU போப் வந்து ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தது போலவே பலர் வந்து மொழிபெயர்த்துள்ளனர். மத்திய செம்மொழி நிறுவனம் சார்பில் 18 பேர் ஆங்கிலத்தில் சுருக்கமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். செல்பேசியில் கூட ஆங்கிலத்தில் திருக்குறளை படிக்கும் வகையில் வெளியிட்டிருக்கிறார்கள். டாக்டர் கார்ல் க்ரவுல் திருக்குறளை வந்து ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். டாக்டர் கார்ல் க்ரவுல் என்பார் திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறளை மாண்டரின் சீன மொழியில் மொழிபெயர்ப்பதற்கு தைவானைச் சேர்ந்த கவிஞர் யூசி என்பவருக்கு 77,40,000 தமிழக அரசு வழங்கியுள்ளது. திருக்குறளை மாண்டரின் சீன மொழியில் மொழிபெயர்த்ததற்கு தைவானைச் சேர்ந்த கவிஞர் யூசி என்பவருக்கு 77.4 தமிழக அரசு வழங்கியுள்ளது. ஸோ மரபுத்தொடரை பற்றி பேசணும் படிக்கிறப்போ கம்பி நீட்டினான் என்பது தமிழில் வழங்கும் ஒரு மரபுத்தொடர். இதனை வந்து மொழிபெயர்க்கும் போது லென்த் அண்ட் த ராட் என்று மொழிபெயர்த்தால் ஆங்கிலத்தில் படிப்பவருக்கு புரியாது. ஹி ஹாட்டட் அவே அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கணும். ஸ்மெல் எ ரேட் என்ற ஆங்கிலத்தோட எலியை மூந்து பார் என்று எழுதக்கூடாது. ஐயமுற்றான் என்பது தான் அதன் பொருள். வந்து ஐயமுற்றான், ஸ்மெல் எ ரேட்டனும் ஐயமுற்றான் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால் வந்து அந்தந்த மொழியில் மரபுத்தொடர் உணர்த்தும் பொருளை புரிந்து கொண்டு மொழிபெயர்த்த வேண்டும். மரபுத்தொடர் வந்து பழமொழிகளை எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படின்னா, பழமொழியை வந்து மொழிபெயர்க்கும் பொழுது மொழிபெயர்க்கும் மொழியில் இருக்கக்கூடிய ஒத்த வடிவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பட்டக்காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் என்ற பழமொழியை நேரடியாக மொழிபெயர்த்த என்னாகும், த சேம் லெக் வில் பி ரிப்பீட்டட்லி இன்ஜூர்டு என்ற தவறான பொருளை தந்துவிடும். அதனால் அதன் தமிழ் என்ன தருகிறதோ அந்த பொருளை ஆங்கிலத்தில் சாரோஸ் நெவர் கம் இன் எ சிங்கிள் என்று மொழிபெயர்க்கலாம். அப்படினால் நேரடியாக மொழிபெயர்ப்பது போல பழமொழி இல்லையா அப்படிங்கிறது இருக்கிறது. எரிகிற கொள்ளில் எண்ணெய் ஊற்றினார் போல என்பதற்கு நேரடி பொருளாக ஆடிங் ஃபியூல் இன்டு த ஃபயர் அப்படின்னா ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படின்னு சொல்லி நேரடியாக மொழிபெயர்க்கலாம். ஸோ பழமொழியை மொழிபெயர்க்கும் போது எதிர்கொள்ளிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுமக்கள் வழக்கத்தில் பயன்படுத்துகின்ற சொல்லாக இருக்க வேண்டும். படித்தவுடன் எளிதாக பொருள் புரிதல் வேண்டும். முதலில் மொழிபெயர்த்த சொல் பொருந்தவில்லை எனில் திரும்ப திரும்ப சொற்களை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ மொழிபெயர்ப்பு சிக்கல் என எவற்றையெல்லாம் எவையெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழியோட தனித்தன்மை, தொடரமைப்பு மாறுபாடு, பண்பாட்டு இடைவெளி, உறவுமுறை சிக்கல், மரியாதை வழக்கு, இடக்கரடக்கல், மொழியியல் சிக்கல்கள், ஒருபொருள் பன்மொழி, பொருள் மயக்கம் இவற்றையெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ தமிழ் இலக்கியங்களை வேற்றுமொழி இலக்கியத்தோடு ஒப்பிட்டு மொழிபெயர்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இலக்கியங்கள் வாயிலாக அவற்றை படைத்த கவிஞர்களை கூட ஒப்பிட்டிருக்காங்க. ஸோ கம்பனோட வந்து மில்டனையும் பாரதிதாசனோட
வேர்ட்ஸ்வொர்த்தையும் பேராசிரியர் ஆ மணவாளன் வந்து ஒப்பிட்டிருக்காரு. ஸோ அவை வந்து எப்பிக் ஹீரோயிசம் இன் மில்டன் அண்ட் கம்பர் த எக்ஸ்டோரிசம் ஆஃப் ராமாயணம் அண்டு மில்டன்ஸ் பேரடைஸ் வேர்ட்ஸ்வொர்த் அண்டு பாரதிதாசன் என்ற பெயரில் பாரதிதாசனுடன் கம்பனுடன் மில்டனையும் பாரதிதாசனுடன் வேர்ட்ஸ்வொர்த்தையும் வந்து பேராசிரியர் ஆ மணவாளன் வந்து ஒப்பிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. பாரதிதாசன் கால்சன்பர்க் ஓர் ஒப்பாய்வு என்ற நூலை வந்து சண்முக செல்வ கணபதி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட். உமர்கயம் பாடல்கள் வந்து பாரசீக புலவரால் எழுதப்பட்டவை. அவற்றை வந்து எட்வர்டு பிர்ஸ் செரால்ட் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்.